கையில் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இடைப்பட்டா என்கிற காரியத்தை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்வாங்க. கரங்கள் தட்டி நம்மளோட தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் நம்ம எங்கள் ஊருக்கு வந்து எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்க தெரிவிக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் இங்கே தான் நான் பிறந்த வளர்ந்த இல்லை, இந்த ஊர் தான். என்னுடைய பேர் முகமது ஐஜாஷ். நீங்கள் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருக்கலாம், பார்க்காட்டியும் பரவாயில்ல. நான் ஒரு முஸ்லீம். முகமது ஐஜாஷ் நிறைய தெரியும், ஏன்னா முஸ்லீம். நான் பிறந்தது எல்லாமே இங்கே தான், தென்காசி தான். நான் 5 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா தவறிட்டாங்க, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திருநெல்வேலியில் இருந்துட்டு இருந்தோம். அப்பா இருக்கும்போது திருநெல்வேலியில் தான் இருந்தோம், பாளையங்குடியில். அதுக்கப்புறம் அப்பா இல்லாதனால என்னுடைய சொந்த ஊர் இதான், இங்கே 1.5 கிலோமீட்டர் தான் குடியிருப்பு இருக்குல்ல, அங்கே தான் என்னுடைய அப்பா வீடு, அம்மா வீடு எல்லாம் அந்த சொந்த ஊர். அங்கே தான் வாழ்ந்துட்டு வந்தோம். ஏன்னா தனிமையாக எனக்கு முதல்ல அப்பா கல்யாணம் ஆகி தனியாக இருந்தாங்க. அப்பா இறந்ததுனால சரி அப்பா வீட்டுக்கே வந்துடலாம், கூட்டு குடும்பம் வாழ்ந்துடலாம்னு சொல்லி அம்மா எல்லாமே நாங்கள் பிள்ளைங்களாம் வந்துட்டோம். அப்போ இங்கே தான் நான் வளர்க்கப்பட்டேன். இந்த குடியிருப்பில் இங்கே குற்றாலம் இருக்கவங்க தெரியும், தெக்குமலை எஸ்டேட் உண்டு. மெயின் ஃபால்ஸுக்கு மேலே தெக்குமலை எஸ்டேட் உண்டு. அது எங்கள் தாத்தாவுடைய இடம் தான். நிறைய பேர் இந்த ஊருக்காரன்னு தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் அப்படி இருக்கும்போது எனக்கு சின்ன வயசுலேயே என்னை வந்து இஸ்லாமுக்குள்ளே என்னை தாத்தா, என்னோட சித்தப்பா, என்னோட பெரியப்பாலாம் கொண்டு போக ஆரம்பித்தாங்க. நான் முஸ்லீம், அதனால வழக்கம் போல் ரம்ஜானுக்கு தொழுகைக்கு போக ஆரம்பித்தேன், பக்ரீத்துக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னை மதரசா ஸ்கூலில் போட்டாங்க. மதரசா ஸ்கூல் கிடையாது, ஹஜ்ரத் எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு அரபிக் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு இன்றைக்கும் எனக்கு அரபிக் வாசிக்க தெரியும், எழுத தெரியும். நான் அப்படி படிப்படியாக நான் இஸ்லாமுக்குள்ளே நல்ல ஒரு முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்புறம் நான் திருநெல்வேலி கொண்டு போனேன். திருநெல்வேலிக்கு அம்மா கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் நாங்கள் தனியாக இருந்துட்டு இருந்தோம். சின்ன வயசுலேயே என்ன, எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு வந்து அப்பா இறந்துட்டாங்கன்னு ஒரு 5 வயசு தான், அவ்வளோ ஒன்றும் பெரிய ஒரு தாக்கம் இல்லை. வளரும் போது என்ன ஆச்சுன்னா, சரி அப்பா இல்லைங்கிற ஒரு உணர்வு எனக்கு வர ஆரம்பிச்சு. அப்பா இல்லை, நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பெரிய வீட்டில், அந்த குடியிருப்பு தான் சொந்த வீடு. அந்த வீட்டில் பெரியப்பா, சித்தப்பா எல்லார் வீட்லேயும் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லா ரூம்லேயும் இருப்பாங்க. அப்போ என் ரூமில் அப்பா இல்லாத போது எனக்கு வந்து அந்த அப்பா இல்லைங்கிற உணர்வு வர ஆரம்பிச்சுது. எனக்கு இஸ்லாமில் உள்ள வழிகள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா இஸ்லாம், நான் ஒரு முஸ்லீம் இருந்தாலும் எனக்கு, நான் உருது பேசுகிற பாய் முஸ்லீம். அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு நான் தொழுகை செய்ய ஆரம்பித்தேன், குரான் வாசிக்க ஆரம்பித்தேன். நான் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு 11 வயசுலேயே நான் குரானில் வாசித்து முடிச்சிட்டேன். ஏன்னா அது அரபிக்கில் குரான் வந்து மொத்தமே 6666 வசனங்கள் தான் மொத்தமே ஒன்று குரானில். அது வாசிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ரீட், நீங்கள் வந்து கட்டாயம் வாசிச்சு ஆகணும் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் வாசித்து முடித்தேன். திருநெல்வேலியில் இருக்கும்போது ஜமாத்தில் சேர்ந்தேன். இப்படி நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியில் நீங்கள் ஒரு ஃபெலோஷிப்பில் சேர்றீங்களோ, ஒரு ஐக்கியத்தை சேர்ந்து நீங்கள் உங்களை வளர்க்க ஆரம்பிக்கணும். நான் ஜமாத்தில் சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் நாங்கள் ஜமாத் மூலம் நான் பசங்களாம் சேர்ந்து தாவா பண்ண போக ஆரம்பித்தோம். தாவானா இப்போ எங்களுடைய மக்கானில் ஒரு பள்ளிவாசல் உண்டு. மக்கானில் இருக்கிற நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா, வேறு பள்ளிவாசல், இந்த பழையப்பேட்டையில், திருநெல்வேலி சொல்லுவாங்க, பழையப்பேட்டை பக்கத்தில், இந்த பாட்டப்பத்தில் பக்கத்தில், இல்லாட்டி புதுப்பேட்டை பக்கத்தில் போய் ஒரு பள்ளிவாசலில் 3 நாள் தங்கி அங்கே இருக்கிற முஸ்லீம் எல்லாமே போய் வர வச்சு அவங்க வீட்டுக்கு போவோம். போய் கையை கூப்பி நீங்கள் தொழுகைக்கு வரணும்னு சொல்லுவோம். முஸ்லீம் அல்லாவை குறித்தும் முகமது நபியை குறித்தும் என்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்களோ அதெல்லாம் கற்றுக் கொடுப்போம். திரும்பி வர சொல்லுவோம் பள்ளிவாசல். இதுதான் என்னுடைய வேலை. நான் விவரம் தெரிஞ்சிருந்து வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் இப்படி இருந்த சூழ்நிலையில் எனக்கு வந்து இறைவன் மேலே ரொம்ப பற்று வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா நான் கொண்டு போகிற மார்க்கம் சரியான மார்க்கம். நான் வணங்குற இறைவன் ஏக இறைவன், ஒரே இறைவன். நான் வணங்குற நபி பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நபி, உன்னதமானவர்னு சொல்லுவோம், கண்மணின்னு சொல்லுவாங்க முகமது நபியை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இறைவன் தான் முக்கியங்கிற விஷயத்தை தீர்மானம் செஞ்சுட்டு நான் இந்த இறைவனை பின்பற்றும்படியாக என் வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன். என் ஹஜ்ரத் தான் எனக்கு அரபி கற்றுக் கொடுத்தாங்க. நான் நிறைய தான் வாட்சி முடிச்சேன். குரான் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, சீக்கிரம் வாட்சிடலாம் அந்த வசனத்தை வந்து. அப்போ அந்த ஹஜ்ரத் போய் கேட்டேன், இதுக்கு மேலே என்ன செய்யணும் ஹஜ்ரத் தான் பாஸ்டர் மாதிரி. அப்படி போய் கேட்டேன், இதுக்கு மேலே என்ன செய்யணும், நான் இன்னொரு முஸ்லீமாக என்னை காட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொண்டு வாழணும்னு சொல்லுவாங்க. ஈமான் என்பது முகமது நபி என்னென்ன விஷயங்களை பின்பற்றினாரோ, முகமது நபி என்னென்ன விஷயங்களை பேசினாரோ, இதெல்லாம் சொன்னாரோ அது செய்யறது தான் ஈமான்ங்குது. ஈமான் தான் முக்கியமான. இப்படி பரிசுத்தம் வாழணும்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டியில், அது மாதிரி இஸ்லாமில் ஈமான் கொண்டு வாழணும்னு சொல்லுவாங்க. அப்போ நானும் ஈமான் கொண்டு வாழ ஆரம்பித்தேன். தொப்பி போட ஆரம்பித்தேன், ஜிப்பா போட ஆரம்பித்தேன், கரண்ட காலத்துக்கு பேண்ட் போட ஆரம்பித்தேன். ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டோம், மெஷ்வாக் குச்சி நாங்கள் பல்தைக்கு யூஸ் பண்ணுவோம், சென்ட் போட மாட்டோம், அக்தர் யூஸ் பண்ணுவோம். இந்த கரண்ட கையில், இந்த கையிலையும் இந்த 2 கையில் போடுவாங்க, அப்புறம் இந்த காலரில் போடுவாங்க. இந்த அக்தர் சொல்லுவாங்க, அக்தர்னு ஒன்று. அது சென்ட் கிடையாது, ஆல்கஹால் இருக்காது அந்த அக்தரில். இது மாத்திரம் இல்லை, 5 வேளை தொழுகை செய்ய ஆரம்பித்தேன். ஸ்கூல் படிக்கும் போது மத்தியானம் தொழுகை வெளியே விட மாட்டாங்க, தெளிவாக தான் படித்தேன்.
அப்போ நாங்கள் பசங்களாம் சேர்ந்து கிரவுண்டில் தொழுவோம். நான் சாப்டர் ஸ்கூலில் படித்த திருநெல்வேலியில். அப்போ அந்த கிரவுண்டில் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து தொழுற பழக்கம் உண்டு எங்களுக்கு. நான் இப்படி ஈமான் கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய அனுதின வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் எந்திரிச்சு நான் ஒரு 3:30 எந்திரிச்சிருவேன். ஏன்னா அந்த டைம் எந்திரிச்சிருவோம். 5 மணி தொழுகைக்கு போகிறதுனால சீக்கிரம் எந்திரிக்கணும். எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி தொழுகை ஒழு செய்யணும். ஒழு என்பது கையை கழுவணும், மூக்கை காதை மொத்தத்தையும் கழுவிட்டு தான் நீங்கள் பள்ளிவாசலில் போக முடியும். எங்கள் வீடு பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கிறதுனால சாவி தான் உண்டு. என் வீடு பக்கத்தில் பள்ளிவாசல் திருநெல்வேலியில். அப்போ சாவி தான் உண்டு. நான் தான் முதல்ல திறப்பேன். திறந்து இந்த பாங்கு ஓதுவாங்க திரும்ப காலையில் சொல்லி தெரியும், மைக்கில் கேட்பீங்க. அதுதான் என் வேலை. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக காலையில் ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாங்கு ஓதுனதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் யாரெல்லாம் அந்த மசூதிக்கு தொழுகைக்கு வரலையோ அவங்க வீட்டில் போய் தினமும் கதவை தட்டி இன்னைக்கு ஏன் தொழுகைக்கு வரலைங்கிற கேட்குற கேள்வி தான் ஜமாத்து கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் நான் வாழ்ந்து வந்தேன். என் 15 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். 15-16 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். நான் விவரம் தெரிஞ்சு தலை தெரிஞ்சுட்டு இருந்தேன். தினமும் இதை பண்ணுவேன். ஒரு நாளும் தொழுகைக்கு போனால் வந்தது கிடையாது. முஸ்லீம் வீட்டிலேருந்து யாரும் வராட்டி அவங்க வீட்டில் போய் கதை தட்டோம். என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நீ இன்னைக்கு தொழுகைக்கு வராட்டி உங்களை படுக்க போட்டு தொழுகை செய்வோம் அப்படிம்போம். அப்போ என்ன அர்த்தம்? நீ செத்து போயிடுவே, உங்க செத்து போனவங்க தான் பள்ளிவாசல வந்து படுக்க வச்சு தொழுகை செய்யலாம். அந்த அளவுக்கு இஸ்லாம் என்னை வளர்த்துச்சு. அந்த வைராகியம், அந்த ஒரு மதத்தை பின்பற்றுவது, அது வந்து ஒரு கன்சிஸ்டண்டா பின்பற்றுவது, அதை புரிஞ்சுக்கணும். கன்சிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பண்ணணும், அதுதான் முக்கியம். நமக்கு ஒரு ட்ரெடிஷன் தேவை. நம்ம கிறிஸ்டியன் ட்ரெடிஷனே இல்லாமல் போயிட்டு, நமக்கு ஒரு பாரம்பரியமே இல்லாமல் போயிட்டு, அதான் பெரிய பிரச்சனை. அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து இந்த இறைவனை இன்னும் அதிகமாக நாடணும்னு தோணுச்சு. இஸ்லாமில் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உங்களுக்கு அதிகமாக பற்று இருக்கும், இல்லாட்டி பற்று இல்லாமல் இருக்கும், எப்படிதான் சரிதான். 5 கடமைகளை நீங்க செய்யலாம். ஒன்று வந்து நீ இஸ்லாமியன் என்றால் முதல்ல 5 களிமா சொல்லணுமாங்க, டிக்ளரேஷன் பண்ணணும். அவ்வளவு களிமா தையபோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அப்படிதான் முடிச்சுது. இதை சொல்லிட்டீங்கன்னா நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து அந்த மாதிரி 5 களிமாக்கள் உண்டு. அப்புறம் தொழுகை செய்யணும். அப்புறம் ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கணும். 4வது நீங்க ஜகாத் என்பது நீங்க வந்து நன்கொடை செய்யணும். இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ நன்கொடை செய்யணும். 5வது நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரணும். பாத யாத்திரை மாதிரி. பாத யாத்திரை கிடையாது, அது வந்து ஒரு கடைசி கடமை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருதுங்குது. அதான் பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாமே கிளம்பி போவாங்க ஹஜ்ஜுக்கு, அது கடைசி கடமை தான். அப்போ என்னுடைய வயசுக்கு கடமை வந்து அந்த ஜக்காத்து செய்வதும் ஹஜ்ஜு போவதும் என்னுடைய வயசுக்குரிய கடமை கிடையாது. தொழுகை செய்வதும் நோன்பு வைப்பதும் இறைவனுக்கு வாழ்வதும் தாவா செய்வது தான் என்னுடைய முதல் கடமையாக இருந்துச்சு. இஸ்லாமியனாய் ஒரு ஈமான் கொண்டு வாழ்வது தான் எனக்கு முதல் கடமையாக இருந்துச்சு. அந்த கடமையை செய்ய ஆரம்பித்தேன். நாட்கள் போக போக என்னுடைய ஹஜ்ஜத்தில் எப்பவுமே கேட்பேன், என்ன செய்யணும்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஆர்வம் இருக்கும், இறைவனை பின்பற்றணும் ஒரு நம்பிக்கை இருக்கும். இவர் தான் இறைவன் தெரியும், இதுக்கு மேல எந்த ஒரு வழிபாடு கிடையாது, எந்த ஒரு முட்டிதான் இவர் தான், அல்லாஹ் தான் இறைவன், இறைவனை தவிர யாரும் கிடையாது. முகமது நபி தான் நபி. நபி என்பது தூதர் என்ற அர்த்தம். இவரை இன்றி இவர் யாரும் தூதரும் கிடையாது. இவர் தான் கடைசி தூதர், இவர் தான் முதல் தூதர். எங்களுக்கு எல்லாம் இவர் தான், இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இவர் முதல் தூதர் கிடையாது, இதான் கடைசி தூதர், முடிச்சிருவாங்க. இப்படி இந்த சமயத்துல தான் எனக்கு வந்து இன்னும் அதிகமாக நாடணும்னு சொல்லும்போது என் ஹஜ்ரத் போய் கேட்டேன், ஹஜ்ரத் இதுக்கு மேல என்ன செய்யும், இதுக்கு மேல என்னதான் செய்யணும்? அப்போ ஹஜ்ரத் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் சம்பவமா. ஹதீஸ் என்பது ஒரு கதை உண்டு குரான்ல. அந்த குரான்ல இல்லை, இஸ்லாம்ல வந்து 3 புஸ்தகம் உண்டு. ஒன்று வந்து குரான், இன்னொன்று ஹதீஸ், இன்னொன்று சீரத்து ரசூலுல்லாஹ், முகமது நபியின் வாழ்க்கை வரலாறு புஸ்தகம், அப்புறம் குரான்கிற புஸ்தகம், இன்னொன்று ஹதீஸ் கதைகளா இருக்கும். அதில் அப்போ இந்த 3 புஸ்தகம் தான் இஸ்லாம். ட்ரையாலஜி டெக்ஸ்ட் 3 புஸ்தகம் சேர்ந்தா இஸ்லாம். ஆக்சுவலி இந்த 3 புஸ்தகம் சேர்ந்தது தான் இஸ்லாம், எதுவுமே கிடையாது. இது படிச்சீங்கன்னா நீங்க இஸ்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு சம்பவம் சொன்னாங்க. அல்லாஹ் முகமது நபியை சொர்க்கத்துக்கு கூடும் போது அல்லாஹ் சொன்னாரா, மனித குலம் வந்து 50 வேளை தொழ வேண்டும் என்று. ஆனா அவர் முகமது நபி அல்லாஹ்ட கேட்டு கீழே வந்துட்டு இருக்கும் போது மோசே சொன்னாரா, 50 வேளை தொழ முடியாது நம்மளால, அது 5 வேளை தொழுதுக்கலாம்னு சொல்லி முடிச்சிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் கதையா சொல்லுவாங்க. எல்லாமே கட்டுக்காதான் புரிஞ்சுக்கும். இஸ்லாம் வந்து உண்மையான மார்க்கம் கிடையாது, அதை கடைசி விளக்குறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாமிய கடவுளும் நமக்கு கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது புரிஞ்சுக்கோங்க. யூதனுக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு, அது வேற. நமக்கும் இஸ்லாமுக்கும் எந்த ஒரு புள்ளி கூட கிடையாது. அவருடைய கடவுளும் அவர்களுடைய நபிகள் சொல்ற எதுவுமே நமக்கும் அவங்க சம்பந்தமே கிடையாது. அப்ப எனக்கு அந்த டைம்ல இது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முகமது நபிக்கு அல்லாஹ் சொன்னது 50 வேளை தொழ சொன்னாரு. அது எப்படி மோசஸ் அவர்கள் வந்து எப்படி 5 வேளை குறைக்கலாம், இவர் யார் முதல்ல குறைக்கிறதுங்கிறத மனசுல அந்த வைராகியம் வச்சுக்கிட்டு 50 வேளைக்கு முதல்ல 30 வேளை தொழலாம்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணி ஒரு 30 வேளை தொழ ஆரம்பிச்சேன்.
வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு 3 நாள் பிளான் பண்ணிட்டு 30 டைம் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு தொழ ஆரம்பிச்சேன். நான் 30 வேளை தொழுகை முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு மறுநாள் 4வது நாள் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு தெரியல, என்னுடைய ஆத்மாவே, ஆத்மா சொல்ல மாட்டாங்க இஸ்லாம்ல, என் முழு பலத்தையும் என் சரீரத்தையும் ஈமான் கொண்டு நான் முழுவதுமாக அல்லாஹ்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். எனக்கு இப்ப கிறிஸ்டியானிட்ட பார்க்கும்போது நீங்க வந்து ஆடலாம், பாடலாம், கடவுளை துதிக்கலாம், இந்த ஆப்ஷன்ஸ் தான் உண்டு. ரொம்ப நேரம் ஆராதிக்கணுமா, நல்லா ஏச்சு ஆடுங்க பாடுங்க, உங்க இஷ்டம் தான். ஆனா அங்க அப்படி எதுவுமே கிடையாது. கடமை தான் செய்யணும், அவ்வளவுதான். எஜமானுக்கு போட்டாங்க, எஜமான் தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் என்பது எஜமான் தான். ஒரு அப்பா, ஒரு பிதா, ஒரு அன்புலாம் எதுவுமே இருக்காது. எஜமான் சொல்லிட்டாரு கேட்கணும். அதான் அந்த வைராகியம் எப்பவுமே இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த எஜமான் இந்த பயம் இருக்கும். அப்ப எனக்கு என்னதான், நம்ம ஏன் 30 வேளை தொழக்கூடாதுன்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணி தொழ ஆரம்பிச்சேன். இந்த தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த நாட்கள் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் 4வது நாள் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிட்டு, எனக்குள்ள நிறைய ஒரு எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டு. எனக்கு என்ன தெரியல, திடீர்னு ஒரு டிப்ரெஷன், தற்கொலை பண்ணணும்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சு. எப்படி இந்த எண்ணம் வந்துச்சுன்னே தெரியல. இந்த எண்ணம் போலவே என் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சு. இந்த எண்ணம் எனக்குள்ள வந்துட்டு இருக்கு, நீ தற்கொலை பண்ணுன்னு சொல்லி என் வாழ்க்கையும் அதற்கு நேராக கொண்டு போகுது. நான் என்னமா எனக்குள்ள வருதோ அதே எண்ணம் தான் என் வாழ்க்கையே நடக்குது. தற்கொலை பண்ண போற மாதிரியே இந்த சம்பவம் நடக்குது. குடும்பத்தை பிரச்சனை, பயங்கர ஒரு 6 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் ஹஸ்பண்ட் போய் சொன்னேன், எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு, தற்கொலை பண்ணுன்னு சொல்லும் போது ஹஸ்பண்ட் சொன்னாங்க, தற்கொலை எல்லாம் ஹராம். ஹராம் என்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது, ஹலால் என்பது அனுமதிக்கப்பட்டது. நீ சிக்கன் ஹலால் சொல்லி சாப்பிடுவாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு இல்லை, அந்த கோழி அறுக்கும் போது தண்ணியை ஊத்திட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி இந்த வாயில ஊதுவாங்க, தண்ணி போடுவாங்க, அதுக்கப்புறம் அறுப்பாங்க. அதுதான் ஹலால், வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஹலால் என்பது அனுமதிக்கப்பட்டது, ஹராம் என்பது அனுமதிக்கப்படாதது. அப்ப எனக்கு என்ன, எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அது ஹராம், இப்லீஸ் உனக்கு தொந்தரவு பண்றான், ஷைத்தான் உனக்கு தொந்தரவு பண்றான், நீ பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அப்ப என்னதான் பண்ணேன், நான் என்னதான் செய்யுது, வெளியே இப்படிதான் வரேன் அப்படிங்கிற. அவங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்தாங்க, 3 தடவை துப்புனாங்க, துப்பிட்டு அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு அந்த பிசாசை விரட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு டிக்ளரேஷன் தான் அது கொடுத்து அரபிக்ல கொடுத்தாங்க. நான் குடிச்சேன், ஒண்ணுமே ஆகல. நான் பாட்டு வழக்கம் போல தான் இருந்தேன். இது ஒரு கட்டத்துக்கு போச்சு, என்னால் முடியல. ஒரு 6 மாசம் மேல முடியல. ஜனவரி மாசம் 2ஆம் தேதி 2005 தற்கொலை பண்ண முடிவு பண்ணிட்டேன். வழியே தெரியல நினைக்கிறேன். அது மேல எனக்கு எதுவும் ஓட மாட்டேன். எனக்குள்ள ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் எனக்குள்ள உள்ள நம்பிக்கை, இறை நம்பிக்கை ஒரு எதுவுமே இல்லை. அந்த குரல் பார்த்தீங்கன்னா எனக்கு காதுல கேட்கும், அது மனசுல தோணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது நமக்குள்ள தோண வைப்பாங்க. ஆக்சுவலா மனசு பேசாது, மனசுல தோண வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, டிஃபரன்ஸ் உண்டு. ஏன்னா இந்த ஆத்மா வந்து யோசிக்கும், இந்த ஆத்மா வந்து எக்ஸ்பிரஷன்ல இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் நமக்கு இந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கும். பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்ட் பை தி ஹோலி ஸ்பிரிட், கடவுளால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம் தான் பைபிள் வந்து. எரேமியாவுக்கும், ஏசாயாவுக்கும், யோவானுக்கும், மத்தேயுவுக்கும், யோவானுக்கும் கடவுள் சொல்றாங்க. அவங்கள ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணாங்க. அவங்க ஆத்மா கன்வின்ஸ் ஆகி மனம் மாறி அப்படி எழுதுனதுதான் பைபிள். ஆக்சுவலி அது உள்ள நடக்க சம்பவம். ஆனா எனக்கு வெளியே கேட்குது, எனக்கு வெளியே தெளிவா கேட்குது. என் காதுல நீ தற்கொலை பண்ணுச்சு, அது பாம்பு நக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஞாபகம் இருக்கு. இன்னும் இந்த காதுல இப்படிதான் இருக்கு, எனக்கு நக்கிற மாதிரி தான் தோணும் எப்போதுமே அந்த காது. அப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது காலை எதிர்த்தேன், சைக்கிள் எடுத்தேன், உழவர் சந்தையில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். பழையப்பட்ட உழவர் சந்தையில் உட்காந்துக்கிட்டு திருப்பி நான் ராணி அண்ணா காலேஜை நோக்கி சைக்கிள் எடுத்து கிளம்ப ஆரம்பித்தேன். ஒரு மரத்துக்கு கீழே அவுட்டரில் வந்து உட்காந்து அழ ஆரம்பித்தேன். எனக்கு இது மேலே முடியல, என்னதான் செய்ய தெரியல, வாழ்க்கையும் சரியில்லை, என் நம்பிக்கையும் கிடையாது, இறைவனங்களை பின்பற்றி நினச்சி இங்கே போய் முடிஞ்சிருக்கேன், இப்படி போகும் நடக்கவே இல்லை. அப்போ எனக்கு நான் தற்கொலை பண்ணலாம்னு சொல்லி இந்த கன்வின்ஸ் ஆகி உட்காந்து நான் அழுதுட்டு இருக்கும்போது ஒரு மரத்து கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், செத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி சாகணும், எதுக்காக சாகணும், எப்படினாலும் இந்த உலகத்தில் வாழலாம், ஒரு டிரைவராகவோ ஏதாவது வாழலாம், எப்படியாவது வாழலாம் உலகத்தில். ஆனால் ஒரு நம்பிக்கையே இல்லை, வாழணுங்கிற நம்பிக்கையே இல்லை, சாகணுங்கிற நம்பிக்கை தான், எண்ணம் தான் மேலோகிச்சு. சாரி. அப்போ அன்னைக்கு நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த மரத்து கீழே வந்து அழுதுட்டு இருந்தேன், சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டு. அப்போ அந்த மரத்தில் யாரோ ஒரு வசனம் ஒட்டி வச்சிருந்தாங்க, அலுமினியத்தில் பெயிண்ட் அடிச்சு, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறுன்னு சொல்லி ஒரு வசனம் எழுதி வச்சிருந்தாங்க. ஒரு வசனம் எழுதி வச்சிருந்தாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லி. அது ஆப்பிள் ஷேப்பில் அழகாக பெயிண்ட் அடித்து ஒட்டி வச்சுருந்தாங்க. அது அப்போல்லாம் நான் வரும்போது அது இருந்துச்சு, நாணி அடிச்சு அது மறந்து வச்சுருந்தாங்க. நான் அதை வாசிக்கும் போது எனக்கு
உங்கள் துக்கம் சந்தோஷம் அவரோட வாசிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்குள்ள ஒருத்தங்க பேசுறாங்க. எனக்குள்ள நல்லா தெளிவாக தெரிஞ்சது, நீ வீட்டுக்கு போகணும் பேசணும் அப்படின்னு சொல்லி. நான் ஒருவேளை நினச்சிக்கிட்டேன், சரி இது ஒரு பாசிட்டிவான வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமா இருக்குது, ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குது நமக்கு, அதனால வீட்டுக்கு போகணும் போல இருக்குன்னு நினச்சி நான் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சேன். அந்த குரல் வந்து என்ன மனசுல பேசுறது, நீ வீட்டுக்கு போகணும் பேசணும் அப்படின்னு சொல்லி. நான் யோசித்தேன், எனக்குள்ள என்னமோ தெரியல, சரி வீட்டுக்கு நான் போவேன்னு முடிவு பண்ணி மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்தேன். நான் அவ்வளோ சீக்கிரமாக நான் வீட்டுக்கு போகல, அப்படியே உட்காந்துட்டு அது கொஞ்சம் எனக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்குள்ள எல்லாமே ஒரு மாதிரி நம்பிக்கை மாறும், ஒரு வாழ்க்கை மாறும், நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும், அந்த வார்த்தையை நான் அப்படியே எனக்குள்ள பேசிட்டே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன், அம்மாட்ட சொன்னேன். அம்மா அழுதாங்க, எங்கள் மக்கான் எல்லாம் உட்காந்து சேர்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் வந்து திட்டிட்டு போனாங்க சாயங்காலம் வந்துட்டு. நான் மக்ரீப் அசர் தொழுகை 4 மணிக்கு தொழுவோம், அப்புறம் மக்ரீப் 6 மணிக்கு தொழுவோம், 8 மணி ஈஷா தொழுகை, எல்லா தொழுகையும் முடிச்சுட்டு நான் போய் சீக்கிரம் தூங்க போயிட்டேன். தூங்கிடலாம் தூங்க போயிட்டேன். இப்போவே சீக்கிரம் தூங்கிடுறேன், 9 மணிக்கெலாம் படுத்துருவேன். நான் கண்ணை மூடி படுத்த அடுத்த நிமிஷத்துல என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறத நான் உணர முடிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கேன். நான் என் சரீரத்தை நான் பார்க்க முடியுது, நான் உணர்வு உள்ளவனா இருக்கேன், எனக்கு தெரியுது நான் என் சரீரத்தை பார்க்கன்னு சொல்லி. அதே நேரத்தில் எனக்கு உணர்வா இருக்கு, நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. எனக்கு எப்படி விளக்கம் தெரியல இந்த விஷயத்த வந்து. எனக்கு 2 இதுலேயும் உணர்வு உள்ளவனா இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறத உணர முடிஞ்சது. இது யாருங்கிற இந்த எண்ணம் எனக்குள்ள வர்றதுக்கு முன்பதாக அந்த மத்தியானம் பேசுற குரல் தெளிவா சொல்லுது, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன மாத்திரத்துல நான் என்னையும் அறியாமல் என் பாவத்தை எல்லாம் நான் ஒப்பிக்க ஆரம்பிச்சேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம்ல பாவங்கிற கான்செப்டே கிடையாது, நன்மை தீமைங்கிறதுலாம் கிடையாது. அல்ல என்ன சொல்ல வராரு, நீ ஈமான் கொண்டு வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு வருவேன், நீ ஈமான் கொள்ளாமல் வாழ்ந்தா நீ நரகத்துக்கு போகலாம். நன்மை தீமை நமக்கு, நீ நன்மையை பின்பற்றி வாழணும்னு சொல்லப்பட்டு இஸ்லாம்ல. ஆனால் நன்மை இதனால வந்துச்சு, தீமை தான் வந்துச்சு, எந்த ஒரு காரியமும் கிடையாது. அப்போ அந்த பாவ உணர்வு நம்ம தப்பு செய்யறேன்னு தோணும், அவ்வளோதான். தப்பு செய்யறேன்னு தோணும். பாவம் எனக்குள்ள இருக்கு, அதான் தப்பு செய்ய தோணுங்கிற ஒரு விஷயம்னா என் மண்டல ஏறதும் கிடையாது, அப்படி கிடையவும் கிடையாது இஸ்லாம்ல. ஒரு தடவை கூட நான் வந்து இஸ்லாம்ல இருக்கும்போது சர்ச்சுக்கு போனதும் கிடையாது, பாஸ்டர்ஸ்ல பேசுறதும் கிடையாது, ஸ்கூல்லையும் நான் சேர்ந்ததும் கிடையாது. முழுக்க இஸ்லாமியில தான் நான் இருந்தேன். ஆனா எனக்கு வந்து இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த குரல் கேட்ட அடுத்த நிமிஷத்துல நான் என்னையும் அறியாமல் என் பாவத்தை நான் ஒப்பிச்சிட்டேன். தெரியல, சின்ன வயசுல சேர்ந்து எல்லாம் எனக்கு அப்படியே படம் மாதிரி ஓடுது, எல்லாமே நான் சொல்றேன், எல்லாத்தையும் வளர ஆரம்பிச்சேன். என்னைய வாமிட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு முழுக்க வாமிட் பண்ண மாதிரி, தொண்டெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு மாதிரி லெமன் சாப்பிட்டா கூச்சம் இருக்கும் தெரியுமா நமக்கு, கொஞ்சம் வாயிலாம், அதே மாதிரி தொண்டெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. தூங்கினேன், எந்திரிச்சேன், தொழுகைக்கு போனேன், போயிட்டு வந்தேன், ஸ்கூலுக்கு போனேன், மத்தியானம் தொழுகை செஞ்சுட்டு சாப்பிட்டு தொழுகை செய்வோம். தொழுகை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்க்க, நம்ம நேற்று வரைக்கும் நம்ம தற்கொலை பண்ண போகணும்னு நினைச்சோம், தற்கொலை பண்ணவும் போனோம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தோம், அப்புறம் இயேசுவை பார்த்தோம், நம்ம ஏன் இயேசுவை பார்த்தோங்கிற ஒரு அப்பதான் நான் யோசிக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துட்டேன், மொத்தமாக மறந்துட்டு நடந்தது எல்லாரும் காலையில் எழுந்திக்கும் போது எனக்கு என்ன, நான் இயேசுவை பார்த்தேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, அருவருப்பா இருந்துச்சு. எனக்கு இயேசு நினைக்கும் போது அருவருப்பு, எனக்கு இயேசுனாலே பிடிக்காது, ஏன்னே தெரியாது. ஆக்சுவலி இஸ்லாமில் இருக்கும் போது இந்த இயேசுனாலே, இந்த பாஸ்டர் பார்த்தாலே எனக்கு கல்ல கொண்டு இஸ்லாம் தோணும் மனசுல, எரிச்சதெல்லாம் கிடையாது. ஆனால் அது என்னமோ எனக்குள்ள அந்த ஒரு இன்னைக்கும் அந்த எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். பாஸ்டர்ஸை பார்க்கும்போது, இயேசுவை கேட்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த கிறிஸ்தவ பசங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த பசங்களை வச்சுட்டு பைபிள் நக்கல் பண்ண, இயேசுவை குறித்து கொச்சையாக பேச, மரியாதை குறித்து பேச, திருத்துவத்தை குறித்து பேச, எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு என் வாயிலே பேசிட்டு. எனக்கு என்ன இருந்தால் இயேசு தானே ஒரு வார்த்தை கொண்டு வந்தார், மற்ற எல்லா நபிகளும் ஒழுங்காக இருந்தாங்கல்ல, இவர் மட்டும் ஏன் இப்படி பண்ணாருங்கிற ஒரு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு எப்போதுமே, இவர் தான் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னன்னா ஏன் இயேசு வரும் ஒரு கேள்வி இருந்துச்சு. எனக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனேன், சாப்பிடும் போது சும்மா டிவி பார்க்குற பழக்கம் மட்டும். அப்போ ரிமோட் டிவிலாம் வீட்டில் கிடையாது, அப்போ கொஞ்சம் பட்டன் டிவி தான் உண்டு. அப்போ என்ஃபீல்டு ஒரு டிவி உண்டு, அப்போ பட்டன் அங்கே வச்சுட்டு போனால் இந்த சேனல் கூட தான் ஓடும். சாப்பிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ராஜ் டிவியில் 7 மணிக்கு டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து கடவுள் மனிதரை நேசிக்காங்க தலைப்பில் பேசிட்டு இருந்தாங்க. நான் சும்மா கேட்டேன், நான் கேட்டதே கிடையாது, ஒரு நாள் மெசேஜ்லாம் கேட்டது கிடையாது. நேற்று இயேசு வந்தாங்களே அதற்காக இதை கேட்போமே, இல்லாட்டி இதை கேட்டு போய் மறுநாள் நக்கல் பண்ணலாமேங்கிற ஒரு காரணத்துக்காக என் வாழ்க்கையில முதல்ல ஒரு செய்தியை கேட்டேன். என்னதான் சொல்றாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி. கடவுள் மனிதரை நேசிக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அது புதுசா இருந்துச்சு. நான் வளர்க்கப்பட்ட மார்க்கத்துல
நான் படித்த மார்க்கத்துல கடவுள் அன்பானவர்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. புரிஞ்சுக்கணும். இவர் சொல்லும் போது கடவுள் அன்பானவர் தான் சொன்னாருன்னு புரிஞ்சு எனக்கு என்ன சொல்ல வரல, கடவுள் அன்பா இருக்காருப்பா நேசிக்காருன்னு சொல்ல வந்தார். என்னால ஏத்துக்க முடியல. ஆனா அப்பதான் யோசிக்க, கடவுள் அன்பானவரா இருப்பாரா அப்படின்னு சொல்லி. இஸ்லாம்ல கடவுள் அன்பானவர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ அல்லாஹ் சொல்றாரு, நான் உன் எஜமா, நீ ஏன் அடிமை. இஸ்லாம் என்பது அல்லாவின் அடிமைன்னு அர்த்தம். அல்லாவுக்கு அடிமைன்னு அர்த்தம். அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சொல்றாரு, நீ நீ எனக்காக வாழ்ந்து நீ சொர்க்கத்துக்கு வந்தேன்னா, எனக்காக வாழ சொல்ல வரல அவரு, நான் சொல்படி கேட்டு சொர்க்கத்துக்கு வந்தேன்னா நான் உனக்கு வந்து கண்ணிகள் தரேன், எல்லாமே எல்லாமே இந்த சரீரத்துக்கு தேவையானதா இருக்கும். சொர்க்கத்துல, அல்லாவின் சொர்க்கத்துல மது ஆறு ஓடும், ஆண்களுக்கு பெண்கள் கொடுக்கப்படும், நிறைய எல்லாமே ஒரு விபச்சார இடமாக தான் இருக்கும். சொல்லி பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீங்க இந்த சொர்க்கத்தை பற்றி தியானத்தை பாத்தீங்கன்னா அது பேசின் இடத்தை போல காணப்படும். ஆனா அவர் அல்ல, அவர் அதான் கொடுப்பாரு. அது நேக்கிதான் ஆகணும். ஒரு அன்பை பத்தி நாளைக்கு நான் அவர் எஜமான், நாளைக்கு நம்பி நான் போவேன், அவர் எஜமான் அடிமைனா எனக்கு கொடுக்காம கூட போகலாம். யோசிச்சு பாருங்க. அவர் நிச்சயத்தை கொடுக்காம கூட போகலாம். எனக்கு அதான் பயந்து வாழலாம். இஸ்லாமியர்கள் வந்து பயந்து வாழலாம் ஒவ்வொரு நாளும். எனக்கு அன்பானவர்ங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன். கடவுள் அன்பானவரா, கடவுள் அன்பா இருப்பாரா அப்படின்னு சொல்லி. அப்புறம் சும்மா யோசிச்சு பார்த்தேன், இஸ்லாம்ல கடவுள் அன்பானவரா அப்படிங்கிற விஷயம் யோசிச்சு பார்த்தேன். நான் அதை கடைசியில் சொல்றேன். நான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா, கடவுள் அன்பா இருந்தா இந்த உலகத்துக்கு வருவாரா முதல்ல யோசிச்சு பார்த்தேன். நான் எங்க அம்மா வச்சு பார்த்தேன். எங்க அம்மா அன்பா தான் என்ன பண்ணும், எனக்கா எங்களால ஓடி வரும், எங்க அம்மா சமைச்சு போடும், என் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணும், எங்க அடிப்பட்டா என்னை தூக்கி பார்த்துக்கணும். அம்மா பாசமா இருப்பாங்க, அம்மா அன்பா இருக்கும். அப்ப கடவுள் அன்பானவர்னா நான் இந்த உலகத்தை வாழ்றேன், எனக்காக வருவாரு. சரி வரலாம், சரி கடவுள் வரலாம், உலாவலாம், போகலாம், அது அவர் இஷ்டம். ஆனா இப்போ நான் கஷ்டப்படுறேன்னா அப்ப ஏன் கூட வாழ முடியுமா அவரால்? இந்த மாதிரி இருக்க முடியும். நான் ஒரு கவுன்சிலரா இருக்கேன் இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன். நான் உண்மையிலே இந்த மக்கள் மேல பாசம் வந்துச்சுன்னா நான் அந்த மக்களுடைய குடிசையில போய் உட்கார்ந்து அந்த மக்களுடைய சாப்பாடை சாப்பிட்டு அந்த மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி மக்கள் கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த ஒரு நாள் உணர்வேன். ஆனா உண்மையான அன்புள்ளவனா இருந்தான்னா அந்த அம்மாவுக்கு பையனா பிறந்து அந்த வீட்டுல வளர்ந்து கஷ்டப்படுறதா உண்மையான பாசம். உண்மையா அப்ப நான் யோசிச்சு பார்த்தா கடவுள் அன்பானவராக இருந்தா அந்த உலகத்துக்கு வருவாரு, வந்து பைபிள் சொல்லி வருவாரு, போவாலும் இருக்கு, பரவாயில்ல, வந்து போயிட்டு இருக்காரு ஆரம்பத்துல. ஆனா இந்த சரீரத்தை வர முடியுமா? நான் சரீரத்தை பிறக்கப்பட்டிருக்கேன், இந்த உலகத்துல எனக்கா வர என் கஷ்டத்தை புரியணும்னா இந்த சரீரத்தை வந்தாகணும். இதுல வந்தாகணும்னா ஒரு ஆதாம் ஏவாள் வைத்து வந்தவராக தான் இருந்தாகணும். மனிதர்களை முழுவதும் பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் எடுத்துக்கொண்டு தான் வந்தாங்க. அப்ப அதுதான் அவர் வந்தாகணும். நான் யோசிச்சு பார்த்தா கடவுள் மனுஷனா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மனுஷன் வந்தாலும் ராஜாவே வாழ்ந்தது கிடையாது, ஏழ்மை ரூபத்துல பிறந்து அடிமையை வாழ்ந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கடைசி கட்ட ஒரு மனுஷனுடைய கஷ்டம் புரிஞ்சுக்க முடியுமா சொல்லும் போது அன்பானவரா இருந்தாருன்னா வர முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். சரி எல்லாம் உணர்ந்துட்டாரு. என் கஷ்டம் தெரிஞ்சுட்டு என் வீட்டுல பிறந்துட்டாரு, எங்க அண்ணனா இருந்துட்டாரு, இது ஒரே தாய் வைத்து நானும் பிறந்துட்டேன், அவரும் பிறந்துட்டாரு, என் கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுட்டாரு. இப்ப கஷ்டத்துக்கு என்ன நிவர்த்தி? கஷ்டப்படுறோம்ல, எனக்கு தேவை ஒரு நிம்மதி, ஒரு சமாதான வாழ்க்கை. அதை கொடுக்க முடியும். பாத்தீங்கன்னா அன்பானவரா இருந்தாருன்னா பண்ண முடியும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை செய்தார். மனித இனம் எங்க உழுந்து கிடந்துச்சோ அதே உலகத்துக்கு அவர் மனிதனாய் வந்து அந்த மனிதனோடு வாழ்ந்து அவர் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த உலகத்திலே நமக்காக அவர் நிவர்த்தி செஞ்சுட்டு நமக்கு ஒரு நித்தியத்தை கொடுத்துட்டு போனவர் தான் அன்பான கடவுள். அல்லேலூயா. அவரைத்தான் நீங்க வணங்குவீங்க. அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆபிரகாமின் கடவுளை வணங்குற கூட்டம் தான் நீங்க. அவ எனக்கு என்ன பாத்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு. நான் இப்போ அல்லாஹ்வை குறிச்சு யோசிச்சு பார்த்தேன். நாம குரான்லயோ நம்ம இஸ்லாம்லயோ எங்கேயாவது அல்லாஹ் அன்பானவர் சொல்லப்பட்டிருக்க யோசிச்சு பார்த்தேன். அல்லாஹ் வந்து அர் ரஹ்மான் இர்ரஹீம் சொல்லுவாங்க, மிகவும் இரக்கமுடையவர், கிருபை உள்ளவர்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே நீங்க எங்க வேணா போங்க இஸ்லாம்ல அல்லாஹ் அன்பானவர் ஒரு வார்த்தை கிடையாது. நீங்க இஸ்லாம்ல எங்க நோண்டி பாருங்க, அவர் அன்பானவர் ஒரு இது கிடையாது. சரி அல்லாஹ் சொல்லிட்டாரு, நான் இறக்க முடியவன் மிகவும் கிருபையுடையவன் சொல்லிட்டாரு. அர் ரஹ்மான் நான் மிகவும் இறக்க முடியவன், நான் மிகவும் கிருபையுடையவன் அல்லாஹ். சரி அப்படி நடந்திருக்காரா? சொல்றது முக்கியம் கிடையாது. அப்படி நடந்திருக்காரா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் டாக்டர்னு சொல்றேன், நான் டாக்டர், நான் வெள்ளை சட்டை போட்டு சுத்தி நடக்கேன். ஆனா நான் ஒரு இடத்துலயுமே டாக்டர் படிச்சு யாரும் பார்த்ததும் கிடையாது, ஒரு கிளினிக் வச்சதும் கிடையாது, ஒரு பேஷண்ட்டை வந்து பார்த்ததும் கிடையாது. ஆனா சும்மா ஏஜாஸ் டாக்டர் போனா நீ நம்பிக்கல. ஒரு விஷயம் சொன்னேன்னா அதுபடி நான் செஞ்சாகணும். கரெக்டா வேதம் தான் கற்றுக் கொடுக்குது. உங்களுடைய வார்த்தை நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அது செஞ்சாகணும், அது செஞ்சு காட்டு.
இன்னைக்கு கிறிஸ்தவர்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டணும். நோ எக்ஸ்கியூஸ். புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்கியூஸ் கிடையவே கிடையாது. அசுத்தமாய் வாழ்வதற்கும் அசுத்தமாய் யோசிப்பதற்கும் இங்க ஒரு பெர்சன்ட் கூட நமக்கு கேரண்டி கிடையாது. பண்ணவே கூடாது. நோ எக்ஸ்கியூஸ். நான் நிச்சயமா சொல்றேன். அப்போ அல்லாஹ் பாத்தீங்கன்னா அவர் நிறைய இடத்துல அன்பானவன் சொன்னதும் கிடையாது, இருந்ததும் கிடையாது. ஒரு பக்கம் இருக்கணும். ஆனா அர்ரஹ்மான் இர்ரஹீம் சொல்லிருக்காருல, பதை செஞ்சு பார்த்தா பாத்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துலையும் செஞ்சதும் கிடையாது, முகமது நபி கூட செஞ்சது கிடையாது. நான் புரிச்சுக்கோங்க. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க இஸ்லாமுடைய கடவுள். நம்மளுடைய கடவுளுக்கு எது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டோ அதுதான் இஸ்லாமுடைய கடவுள். இந்த கடவுளுடைய மிக மிக மகத்துவமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் சிக் தேனு அப்படிங்கார், நான் நீதியின் கடவுள் அப்படிங்கார், நான் பரிசுத்தமானவர் அப்படிங்கார், கதோஷ் கதோஷ் பரிசுத்தமான கடவுள். இவர் சொல்றாரு அன்பான கடவுள் அப்படிங்கார். இந்த மூணு விஷயம் இந்த கடவுளுக்கு எக்ஸ்க்ளூசிவ். நீங்க கற்பனை கதாக்காரத்தை எடுத்து பாருங்க, மகாபாரதம், புராணம், புத்தம், ஜைனிசம், சொராஸ்ட்ரியனிசம், இஸ்லாம், எங்க வேணா எடுத்து பாருங்க, உலகம் ஃபுல்லா எந்த ஒரு அந்தந்த ஊர் கடவுளை கூட ஏதாவது கேட்டு பாருங்க, ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க கடவுள் அன்பாகவும், அவங்க கடவுள் நீதியாகவும், அவங்க கடவுள் பரிசுத்தமாகவும் ஒரு இது கிடையாது, ஒரு நாள் இது கிடையாது. இந்த மூணுமே சம்பந்தம் கிடையாது. இந்த கடவுளுக்கு மாத்திரம்தான் உண்டு அந்த விஷயம். எனக்கு என்னன்னா அல்லாஹ் அப்படி இருந்ததும் கிடையாது. ஆனா இதெல்லாம் யோசிக்க போய் பயம் வர ஆரம்பிச்சிட்டேன். நான் நடுங்கி நான் அஸ்தஃபிருல்லா அப்படின்னு, அஸ்தஃபிருல்லான்னா மன்னிச்சிருக்க, நல்லா மன்னிச்சிருக்கேன்னு சொல்றேன். அஸ்தஃபிருல்லா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் யோசிக்கிற எண்ணம் சரியா தெரியல எனக்கு. தொடர்ந்து இது நடந்துச்சு. தினமும் ஜீசஸ் வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நான் எனக்கு அஞ்சு தொடர்ந்து 1 2 3 4 5 நாளும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இயேசு வந்து என்ன பேசினாங்க. இது பேசுங்கும் போது சும்மா நாங்கள் வந்து அப்படி சுத்தம் வச்சலாம் கிடையாது. இது என்னையும் தாண்டி நடந்த விஷயம் எல்லாமே. நான் வந்தாங்கன்னு சொல்லும் போது என்னுடைய பாவத்தை மாத்திரம் தான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். 5 நாள் வந்து பாவம் பாவம் பாவம், தப்பு தப்பு எல்லாம் இதயத்தை கட் பண்ணி கூறு போட்டு எல்லாம் அழுகு தூர போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சுட்டு காலையில நான் பகல்ல தொழுகைக்கு போறேன், நைட் ஆனா இது நடந்துட்டு இருக்கு. எனக்கு இது சரியில்லைன்னு தோணுச்சு. ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அப்போ திருநெல்வேலியில JTK ஒரு டிவி, இப்போ ஒன்று நினைக்கிறேன், JTK டிவியில 100ஆண்டு மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு பார்த்தேன். அது நடக்கிறதுன்னு பார்த்தா அப்போ அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் இந்த மாதிரி நான் அந்த மீட்டிங் போயிட்டு வரச்சோம். அம்மா கேட்டாங்க, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இது இப்படி கேட்கறாங்க. இல்லை சும்மா பார்ப்போமே ஜீசஸ் பற்றி என்ன சொல்றாங்க கேட்போம்னு சொல்லும் போது நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் தற்கொலை பண்ண போன்னு நினைச்சு அம்மாவுக்கு தெரியும். அப்போ அம்மா சரி வேற ரூட்ல போகக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவும் என் கூட வந்தாங்க. நானும் அம்மாவும் சேர்ந்து 100ஆண்டு மண்டபத்துக்கு டவுன்ல இருந்தோம். அந்த மக்கான், அது என்ன சாமியார் தைக்காவாங்க ஆக்சுவலாக, இந்த வல்கோட பக்கத்துல பின்னாடி ஒரு தைக்கா உண்டு, அங்கே வீடு உண்டு. அப்போ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி 100ஆண்டு மண்டபத்தில் போய் முடிக்கும் போது மீட்டிங்கை முடிச்சுட்டு நானும் அம்மா உள்ள போய் இறங்கி நிற்கும். எல்லாரும் நின்று இருந்தாங்க. இல்லை நான் ஒரு 1000 பேர் நின்றுப்பாங்க அந்த மண்டபத்தில். நினைக்கிறேன் அந்த பாஸ்டர் நின்று ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் உள்ள போகும்போது எஞ்சின்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த போதகர் சொன்னாரு, கடவுள் ஒரு இஸ்லாம் குடும்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. வேற தோட்டத்தை செடியை பிச்சு எடுத்து தான் தோட்டத்தை நட்டு அதை பெரிய காய் கொடுத்து கனி கொடுத்து பெரிய தோப்பான்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. நான் இந்த இஸ்லாமில் இருக்கும்போது தர்காலாம் போகிற கூட்டம் கிடையாது. நாங்கள் தர்காலாம் போக மாட்டோம். குரான், ஈமான், மஸ்ஜித், தொழுகை, அரபிக் வாசிக்கணும், ஈமான் கொண்டு வாழ்றதான் கற்றுக் இந்த குறி சொல்வது தீர்க்கதரிசனம் சொல்றதுலாம் எனக்கு அனுபவமே கிடையாது. இப்பெல்லாம் ஜோஷியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க வீட்டில். அந்த ஒரு என்ன அப்படி ஒரு இதே கிடையாது. ஃபியூச்சர் சொல்லுவாங்க, ஃபார்ச்சூன் டெல்லிங் சொல்லுவாங்களா, எதுவுமே தெரியாது. எனக்கு என்னதான் இதுக்கு எப்படி என்ன பற்றி தெரியும். எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு, எப்படி எனக்கு தெரியும். அம்மா கேட்டாங்க, நீ சொன்னியா நான் வரதை குறிச்சு அப்படின்னா. இல்லை இல்லை, நானும் அம்மா பயந்துட்டோம், கிளம்பி போயிட்டோம். வீட்டுக்கு போனாங்க, கிளம்பி போயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகணும், கிளம்பியாச்சு. அப்பவே வந்து உட்கார்ந்தோம், சொன்னாரு, கிளம்பியாச்சு. நாங்கள் அவ்வளோதான். அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் வீட்டில் எல்லாம் தோட்டம், நல்ல ஒரு பெரிய வீடு, நல்லா அந்த வீட்டில் தோட்டம் நிறைய உண்டு. இப்போ கொசு கடிக்கும், ஃபுல்லாக வயக்காடு. அதனால நான் புகையை போட்டுட்டு புகைக்கு அந்த பக்கம் தோட்டத்தை பார்த்து உட்காந்துட்டேன், இந்த பக்கம் வீடு இருக்கு. இப்போ முதல்ல நான் இயேசுகிட்ட பேச ஆரம்பிச்சேன். முதல்ல நான் சுயமா ஜீசஸ்கிட்ட பேசினேன். ஜீசஸ், நீங்க வந்தீங்க, என் வாழ்க்கையை மாத்தினீங்க, எனக்குள்ள இது நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் உங்களை பின்பற்றலாம் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் பின்பற்ற முடிவு பண்ணிட்டேன். குரான் மூலமா பின்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் உண்மையான விஷயம். குரான்ல மூலமா இஸ்லாம்ல முகமது நபி பத்தி பேசுறதை விட ஈசாவை பத்தி பேசுறாங்க. நிறைய பேர் பேசுவாங்க தெரியுமா? நீங்க நிறைய பதம் தெரியும். இப்பெல்லாம் ஒரு ஈசாவை தான் கொண்டு வருவாங்க. ஜீசஸ் இஸ் மை முஸ்லீம் அப்படிம்பாங்க நிறைய பேர் இப்பெல்லாம். அப்ப நான் அந்த டைம்ல போய் ஜீசஸ் வச்சு நம்ம இஸ்லாமை பரப்பலாங்கிற ஒரு எண்ணத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஜீசஸை குறிச்சு ஜீசஸ் கேட்க, நான் எப்படி உங்களை பின்பற்றணும்? நான் குரான் மூலம் பின்பற்றணுமா,
நான் பைபிள் மூலம் பின்பற்றுமாங்கிற இந்த கேள்வி கேட்கும் போதே எனக்கு என் கண்ணை திறந்தா இருந்துச்சு. நான் இப்போ தோட்டத்தை பார்த்துருக்கும் போது எனக்கு ஒரு விஷன் தரிசனம் பார்த்தேன். அந்த தரிசனத்தை ஜீசஸ் நின்று இருந்தாங்க. அவங்க கையில் ஒரு பைபிள் இருந்துச்சு. அந்த பைபிளில் பரிசுத்த வேதாகம் போட்டு ஒரு சில்வர் படம் போட்டுருந்துச்சு. எனக்கு அப்போ புரிஞ்சுட்டு அவர் பைபிளை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல் தற்கொலை கொண்டு போன அன்னைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுற வசனத்தை வாசிச்சேன். ஒரு வார்த்தையை வாசிச்சேன், அவ்வளோதான். அந்த வசனம் இந்த பைபிளில் தான் இருக்கிற விஷயத்த எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். நான் உணர்ந்தேன், இங்கே தான் இதில் எங்கேயோ இருக்கு, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு. இங்கே தான் எங்கேயோ கிடைக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு. ஸ்கூல் படிக்கும் போது கிடியன்ஸ் பைபிள் நிறைய தருவாங்க. நம்ம கலாச்சாரத்தை நம்ம எரிக்க மாட்டோம், ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். கையில் கண்ணில் வைப்போம், அது பழகிட்டோம் நம்ம வந்து. அப்போ நான் கிடியன்ஸ் பைபிளை எப்பவுமே அடுக்கி வச்சிருந்தேன். சின்ன வயசுல எல்லாம் 21 பைபிளாக இருக்கும் வீட்டில். சும்மா அடிக்க பாக்ஸில் போட்டு வச்சிருது உண்டு. நான் பைபிள் எடுத்து நைட்டு நான் எடுக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு நான் ஜீசஸ் சொன்னேன், இனி நான் உங்களை பின்பற்றுவேன்னு சொல்லி என் வாழ்க்கையை முதல்ல நான் இயேசுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் கொடுத்த ஆளுங்க ஜீசஸ் தேவன் மகிமை உண்டாகட்டும். கரங்கள் தட்டுனா கடவுள் தட்டுங்க, நல்லா தட்டுங்க. கைத்தறி கடவுள் கலந்துருங்க. அன்னைக்கு என் வாழ்க்கையை நான் கிறிஸ்துவ கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் என்னைக்கு கொடுத்துருந்தேன் அன்னைக்கு என் வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சேன். எனக்கு இன்னைக்கு சொல்ல விடங்களை எப்படி சொல்ல தெரியும் எனக்கு. அன்னைக்கு நான் இருந்தது ஒரு ரோட்ல போனா ஒரு நாய் எப்படி ஒதுங்கி போகும், அப்படிதான் இன்னைக்கு மனசு இருந்துச்சு நான் இருக்கும்போது. ஆனா இன்னைக்கு ஒரு சிங்கத்தை போல போறேன்னு தோணுது மனசுல எனக்கு. ஏன்னா கடவுள் தான் என் வாழ்க்கையை மாத்தினாங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் மாத்தினாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன், இவரை பின்பற்றினோம்னா இறைவன்கிட்ட போய் சேர முடியுங்கிறது தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு. எனக்கு அது ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சுட்டு அவரை பின்பற்ற ஆரம்பிச்ச நாள்ல இருந்து, இவரை பின்பற்றினா இறைவன்கிட்ட போய் சேர முடியாது, ஏன்னா இவர் தான் இறைவன்கிற விஷயம் புரிய ஆரம்பிச்சு. அதான் புரிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து தான் இறைவன். அதான் புரிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து தான் இறைவன். நமக்கு நிறைய ஃபவுண்டேஷனாக சில குழப்பங்கள் உண்டு திருத்தத்தை குறித்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 நபர்கள் சேர்ந்ததுதான் ஒரு கடவுள். நான் 3 கடவுள் சொல்ல வரேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் விதம் கற்றுக்கொள்ள நமக்கு. ஃபாதர் காட், சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட். நமக்கு புரியாது எப்படி 3 1 ஆச்சு, எப்படி 1 3 எப்படி நாங்கள் ஆரம்பிக்க, அது உங்க அவசியமே இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது, நம்ம வணங்குற கடவுள் பேர் என்ன கடவுள்? யாஹ்வேம்பாங்க, உடன்படிக்கையின் கடவுள்னு சொல்லி அர்த்தம். இது நான் எதுவும் புதுசா உண்டாக்கல. ஆபிரகாமுடைய கடவுள் தான் வணங்குறோம். அது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டாங்க. திருத்தத்தை குறித்து எனக்கு எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இன்னைக்கு யாராவது இஸ்லாம் திருத்தத்தை பேச எனக்கு எந்த ஒரு குழப்பம் கிடையாது. நான் வணங்குற கடவுள் அப்படிதான் இருக்காருப்பா. உனக்கு இஷ்டத்துல மாற்ற முடியாது. ஒரு மனுஷன் யோசிச்சானா ஒன்னு இறைவன் சொல்லுவான், இல்லாட்டி கல்ல கொண்டு வந்து இறைவன் சொல்லுவான். மனுஷன் யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கதா இந்த இறைவன். புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் யோசிக்க முடியாது. நம்மளோட யோசிக்க அப்பாற்பட்டது. நான் இதை குறித்து திருத்தத்தை குறித்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்ல. அது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளைட்டில் என்னுடைய ஆஃபீஸ் நான் ஒரு ஒர்க் ஹைதராபாத் போயிட்டு நான் பெங்களூர் வந்துட்டு இருக்கும் போது என் பக்கத்தில் ஒரு சயின்டிஸ்ட் உட்காந்துருந்தார். ஆக்சுவலி அவர் வந்து மெட்டலாலஜி, அந்த மெட்டல் சம்மந்தப்பட்ட சயின்டிஸ்ட். அவர் கன்சல்டண்டாக ஒர்க் பண்ணுற ஹைதராபாத்தில். அவர் கிறிஸ்டியன். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது சும்மா பேச ஆரம்பிச்சாரு. அப்போ நான் கிறிஸ்டியனுக்கு தான் அவருக்கு தெரியாது. நான் முஸ்லீம் வச்சுக்கிட்டாரு என் பேரை பார்த்துக்கிட்டு. அவர் கிறிஸ்டியன். அப்போ நாங்கள் லேட் நைட் தான் போய் ஃப்ளைட்டில் இறங்கணும். அப்போ என்ன கேட்டார், நீ எந்த ரூட்ல போறீங்க அப்படின்னு கேட்டார். ஏர்போர்ட் ரொம்ப தூரமாக இருக்கும் பெங்களூர்ல. நான் எலக்ட்ரானிக் சிட்டி போறேன்னு சொல்லும் போது, அப்போ கேன் யூ ட்ராப் மீ? ஏன்னா 1 மணி ஆகிட்டு, மிட் நைட் ஆகிட்டு. ஏன்னா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் எலக்ட்ரானிக் சிட்டி ட்ராப் பண்ண முடியுமா? நான் பே பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை பே பண்ண வேணாம், நீங்கள் கூட வாங்க, நான் அங்கே வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன். அங்கேருந்து நீங்கள் யூ கோ ஆன் யூர் வே, நீங்கள் யாராவது வர சொல்லி கேட்கோங்க அப்படின்ட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டாரு. போகும்போது என் காரில் அந்த இயேசுவின் வசனம் வந்துச்சு. நான் கிறிஸ்டின் பாட்டு போட்ட உடனே அவனை கேட்டார், நீங்கள் என்ன கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டேன். நான் ஐம் பைபிள் ஃபாலோயிங் கிறிஸ்டியன் அப்படின்னேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் கிரைஸ்ட் அப்படின்னாரு. அவர் கிறிஸ்டியன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு வசதியாக போச்சு. நான் இறக்கி விடவும் முடியாது வர. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1.5 மணி நேரம் 2 கார்ல போகணும். என் காரில் அவர் எழுதிக்காரு. நான் என்ன சொல்ல கேட்டுதான் அவன் வந்து. அவர் சயின்டிஸ்ட்னால நான் நினைச்சுக்கிட்டேன், அவன் நல்லா மாட்டார் வசமா. ஆள் தெரியாம கால விட்டாரு. 1.5 மணி நேரம். சரி, நான் சொன்னேன், நீ என்னெல்லாம் பேசணுமோ பேசுறீங்க. நான் ஏர்போர்ட் ஒரு 20 மினிட்ஸ் அங்கே கடந்து வெளியே போகிறதுக்கு. 20 மினிட்ஸ் யூ டெல் ஆல் யூ உன்னுடைய ஒப்பீனியன் ஃபுல்லாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். தேர் இஸ் நோ காட், நோ ட்ரினிட்டி, கடவுள் தித்தம் கிடையாது, இறைவன் கிடையாது, அது குழப்பமான விஷயம்னு சொல்லிட்டு நடந்தாரு. அப்போ சரி இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சாரு. ஆனால் அவர் ஒத்துக்கவே இல்லை. நான் சொன்ன ஒரு பாயிண்ட் ஒத்துக்கவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட உடனே பதில் சொன்னேன்னா நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொன்ன மாதிரி ஆயிடும்.
நீங்க சொன்ன மரியாதைக்காவது நான் இந்த திருத்தத்தை குறித்து ஒரு சயின்டிஸ்ட் எப்படி புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வைக்கேன், பிசிக்கலாக நான் பிசிக்ஸ் ரீதியாக நான் புரிய வைக்க சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் நம்பரை வாங்கிட்டு அவரை எங்கள் வீட்டில் இறக்கி விட்டேன். சரி போய் விட்டுருவோம் சொல்லி வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் கண்டென்ட்டை படித்து நான் யூடியூப் அந்த வீடியோ தான் போட்டிருப்பேன். இந்த 3 டைமென்ஷனை குறித்து பேசியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த இப்போ நம்ம வாழ்றது வந்து 3 டைமென்ஷன் சொல்லுவோம். இந்த உலகம் இந்த அண்டம் உருவான நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம 3 டைமென்ஷனில் வாழ்றோம். 3 டைமென்ஷன்ங்கிறது ஒரு ஹைட் இருக்கும், ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும், ஒரு ஆழம் இருக்கும், ஒரு அகலம் இருக்கும், ஒரு உயரம் இருக்கும். தான் 3 டைமென்ஷனல் வேர்ல்டு. கடவுள் இந்த 3 டைமென்ஷனுக்கு மேலே அப்பாற்பட்டவர் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. வந்து 0th டைமென்ஷன் உண்டு. நான் இது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விளங்காட்டுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது நீங்கள் எல்லாமே இவாஞ்சலிஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்சாங்க சில விஷயங்கள் வந்து இது சயின்டிஸ்டாக இது வந்து ஒரு அறிவியல் ரீதியாக ஸ்ட்ரிங்டியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட தியரி. ஆக்சுவலாக ஃபிசிக்ஸில் ஸ்ட்ரிங் தியரிம்பாங்க, ஸ்ட்ரிங் தியரி, STRING தியரிம்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைமென்ஷன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. நான் அவுட் ஆஃப் த சிலபஸ் தான் போகிறேன், இருந்தாலும் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம். அப்போ ஸ்ட்ரிங் தியரியில டைமென்ஷன்ஸை பற்றி போட்டிருக்கோம். பரிமாணங்கள் சொல்லுவாங்களோ, டைமென்ஷன்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்கும். 0th டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி 0 டைமென்ஷன். அதில் வந்து உயரம் இருக்காது, அகலம் இருக்காது, ஆழம் இருக்காது. அதான் 0th டைமென்ஷன் சொல்லுவாங்க. 1 டைமென்ஷன்ங்கிறது ஒரு சின்ன கோடு. இப்போ நீங்க ஒரு கோடு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்னுடைய ரெக்கார்டர், சரியா? இது வந்து இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு கோடு மாதிரி தெரியுது உங்களுக்கு. இதுதான் 1 டைமென்ஷன் சொல்லுவாங்க. நான் இந்த பக்கத்தோட பார்க்கும்போது ஒரு புள்ளியை தான் பார்க்க முடியும். கரெக்டா? அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 0th டைமென்ஷன் இருக்கிற மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷனை யோசிக்கவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு உயரம் கிடையாது, அகலம் கிடையாது, ஆழம் கிடையாது. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் டைமென்ஷனோட நிழலை மட்டும் பார்க்க முடியும். புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கொயர், ஒரு கட்டம் வச்சுக்கோங்க. ஒரு 4 பக்கம் கோடு போட்டேன். இது ஸ்கொயர், கரெக்டா? கியூப் தெரியுங்களா? கியூப் ஸ்கொயருங்கிறது 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க. நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, 2 டைமென்ஷனல் பாங்க. ஆக்சுவலா கியூப்ங்கிறது என்னது? 3 டைமென்ஷனல். ஒரு ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் இமேஜ் மட்டும் தான் பார்க்க முடியும். உண்மையா? நீங்க ஒரு கியூப் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து 3 டைமென்ஷன் தான், கரெக்டா? இந்த வாட்டர் கேன் வந்து ஒரு 3 டைமென்ஷன்ல இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு ஆழம் உண்டு, அகலம் உண்டு, உயரமும் உண்டு. இப்போ இப்படி காமிச்சா என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு 2 டைமென்ஷன் இமேஜ் தான் தெரியுது. அப்ப என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, ஒரு முந்திர டைமென்ஷன் இருக்கிற ஒரு உயிரினம் வந்து அதுக்கு மேல இருக்கிற டைமென்ஷனுடைய ஷேடோ தான் பார்க்கும் சொல்லப்படுது. புரியுதா? ஷேடோ தான் பார்க்கும், நிழல் தான் பார்க்க முடியும். அதனால யோசிக்க முடியாது. பைபிள் சொல்லுது நம்ம 3 டைமென்ஷன் வாழ்ற மக்கள். கடவுள் மல்டி டைமென்ஷன் வாழ்றவர். அவர் ஹைப்பர் டைமென்ஷன். அவருக்கு வந்து நேரம் கிடையாது, காலம் கிடையாது, உயரம் கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இந்த உலகத்துல பிக் பேங் தியரிமாங்க. இந்த அண்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா அது ஒரு பிக் பேங் தியரி மூலமா உருவாக்கப்படுதுன்னு சொல்ல வராங்க. அது கடவுள் உருவாக்குனது, புரிஞ்சுக்கோங்க. அது உருவாக்கும் போது அதுக்கு ஒரு காலம், நேரம், இடம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து மனுஷன் வராங்க. இப்ப என்ன சொல்ல வர பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து இன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய ஷேடோ. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நிழல், கடவுளுடைய நிழல்ங்கிறது அவர் அப்படி வந்தா புரிய முடியாது. அதனால அவர் மனுஷனாய் வந்து நிற்கார். புரியுதா உங்களுக்கு? அதான் பைபிள் சொல்றது, என்னை கண்டால் பிதாவை கண்டான் அப்படிங்கிறார். என்னை பார்த்தோம் பிதாவை பார்த்தவங்க. நீ என்னை கண்டால் அவரை கண்டாலுங்க. நான் எதுவும் செய்ய மாட்டேங்க, அவர் சொல்லி செய்யறேங்க. அது உங்களுக்கு புரியாது. ஆனா அந்த நிழல் மாத்து இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நிழலுங்கும் போது அவர் உயிரில்லாத நினைச்சுக்காதீங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வந்தது. இது புரியுமா புரியல கூட பிரச்சனையே இல்லை. நீங்க வணங்குறது ஆபிரகாமின் கடவுள், அவ்வளவுதான் முடிச்சது. நல்லா புரிஞ்சுக்கோ. கடவுளை பத்தி நீங்க நித்தியத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு புரியாது அவரை பத்தி. ஏன்னா அவர் அப்படிதான், அவர் கடவுள், அவர் இறைவனை நமக்கு சுலபமா புரிய வைக்க முடியுமா? முதல்ல இறைவனுக்கு ஒரு லைட் ஆன் ஆகுது, லைட் ஆன் ஆகுது. ஒரு காக்ரோச்சுக்கு எதுக்கு லைட் ஆன் ஆகுது, எது ஆஃப் ஆகுது தெரியாது. நமக்கு தான் தெரியும். அதில் கரண்ட் போகுது, லைட்ல கேஸ் கிடக்கு, அந்த சுவிட்சில் கரண்ட் போய் பாஸ் ஆகி வருதுன்னு சொல்லி. காக்ரோச்சுக்கு எதுவுமே தெரியாது, அவசியமும் கிடையாது காக்ரோச். அதான் சொல்ல வரேன், நம்மளுடைய கடவுள் மாதிரி ஒரு உயர்ந்த தத்துவத்தையும் ஒரு உயர்ந்த எண்ணம் படைத்த ஒரு பைபிளும் கிடையாது, ஒரு கடவுளும் கிடையாது. ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சாங்க. அது எவ்வளவு இருக்கு? டைம் பார்த்து பார்க்கல, எப்போ ஆரம்பிச்சது இல்லை. ஓகே, 10 எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லுங்களேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஓகே, ஃபைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தார். நான் சில விஷயங்களை சொல்றேன். ஏன்னா நான் நடந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எடிஃபிகேஷனா இருக்கும், உங்களுக்கு பக்தி விருத்தியா இருக்கும். சில விஷயம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானச்சு.
நான் இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சா ஒன்றுமே புரியல. ஆத்மான்னு போட்டிருக்கோம், பாவின்னு போட்டிருக்கோம், ஆவின்னு போட்டிருக்கோம், இறைவன் போட்டிருக்கோம். இல்லை நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி, நம்ம ஆத்மாவா, நம்ம ஆவியா, நம்ம சரீரமா, நான் யாருங்கிற ஒரு குழப்பமே எனக்கு ஒரு 6-7 மாசம் போச்சு. சர்ச்சுக்கு போனேன்னா சர்ச்சில் அந்த சண்டே பாஸ்டர் விஷயத்தை பேசுவார். அது போன வாரத்துக்கு சம்மந்தப்பட்டதை எழுதி வச்சிருப்பேன். ஆனால் புரியவும் செய்யாது. போன வாரம் ஒரு கதையை பேசியிருப்பார், இந்த வாரம் இன்னொரு கதையை பேசிப்பாரு. எனக்கு இது எப்படி எனக்கு வழக்கம் தெரியல. எங்க அம்மாட்ட கேட்க ஆரம்பிச்சேன், ஏமா ஏதாவது சர்ச்சில் புரியுதா கேட்டேன். எல்லாம் புரியுது. எப்படி உங்களுக்கு எல்லாம் புரியுது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன். நான் தான் முதல்ல ரசிக்கப்பட்டேன். முதல்ல எனக்கு தான் தெரிஞ்சாகணும் நியாயம் எப்படி பார்த்தா. நான் உங்களுக்கு சொல்லி தரணும்ல அப்படின்னேன். நீ காமெடி அப்படின்னா எங்க அம்மா, எனக்கு ஒண்ணு தூக்கம் வருது. அவர் அப்படியே கொஞ்ச நேரத்தை அப்படியே ஆவியில போயிடுவார். நமக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. எனக்கு இதுல எங்க எனக்கு என்ன அந்த பயம் இருக்கு. எனக்கு என்ன பாத்தீங்கன்னா, நான் இஸ்லாம்ல இருக்கும் போது இந்த குர்ஆன் என்ன சொல்லுதோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக மாறணும்னு ஆசைப்பட்டேன். அதை புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய மதம் என்ன சொல்லுச்சோ அப்படி மாறணும்னு ஆசைப்பட்டேன். என் மதம் என்ன சொல்லுது, குர்ஆன் எப்படி சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்படி மனுஷனா மாறணும் அதான் ஆசைப்பட்டேன். தற்கொலை போய் நின்னேன். இப்ப பைபிள் என்ன சொல்லுதோ அப்பேற்பட்ட மனுஷனை மாறணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஒரு கதை புரிய மாட்டேங்குது. அவன் மகன் இவன் மகன் அவனுடைய மகன் இவன் புத்திரன், அந்த பேருலாம் அட்லீஸ்ட் கருப்புசாமி குப்புசாமில மைண்ட்ல வரும். ஏசாக்கு ஜெருசலம் ஜெருஷோம் சொல்லும் போது நமக்கு வாச்சது புரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இது கொஞ்ச நாள் போகும்போது எனக்கு சீரியஸா புரிஞ்சுட்டு நான் இந்த மதத்தை விட்டு எஸ்கேப் ஆயிருப்பேன்னு சொல்லி எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இது வேணாம், கிறிஸ்டியானிட்டி வேணாம், எனக்கு சொல்லி தர மாட்டேங்க. நான் போய் பாஸ்டர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சேன். பாஸ்டர், நீங்க இப்படி சொன்னீங்களே, ஆவின்னு சொன்னீங்களே, அதில் எங்கிட்ட நான் எப்படி உணர்றது? நான் இந்த கேள்வி கேட்கும்போது அவர் கொஞ்ச நாள் எனக்கு கைடன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் சொன்னாரு, இவன் வந்து ரசிக்கப்படலை, இவன் உளவாளி மாதிரி சுத்திட்டு இருக்கான், எனக்கு இஸ்லாம் வந்துட்டு அப்படின்ட்டாரு. நான் அப்புறம் போறதே கிடையாது. எங்க அம்மா சொன்னாங்க, நீ பாஸ்டர் நோண்டி கேள்வி கிடையாது அப்படின்னாங்க. புரிய மாட்டேங்களா எனக்கு? நீங்க சொல்லி தரீங்களா, சொல்லி தர மாட்டீங்களா? அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு புரியல. அதுவும் 2 மாசம் இப்படியே போச்சு, வேடிக்கையே போகுது. ஒரு 2 கிலோ போவேன், ஃப்ரெண்ட்ல உட்காந்துருப்பேன், எல்லாம் நிற்பேன், எந்திப்பேன், கைத்தொடை சொல்லுவாரு, நம்ம ட்ரில் மாஸ்டர் மாதிரி ஆக்குவார் உட்காந்து பாஸ்டர். ஆனா அது எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்குது, எனக்குள்ள ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சரி, நான் வந்த மார்க்கம் வேற, நான் வளர்ந்த இப்போ ஒருவேளை இந்துவா இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு கடவுளா, ஒன் ஆஃப் த கடவுளா அவங்க மாற்றுவாங்க, இது ஒரு கடவுள்னு சேர்ப்பாங்க, அப்புறம் இதுதான் கடவுள்னு பேருவாங்க. ஆக்சுவலி நான் வந்தது வந்து ஒரே கடவுள், உருவம் கிடையாது. இது 3 பேரும் பார்த்தாலே எனக்கு நான் அப்ப நினைச்சேன் இது வந்து சரி கிடையாது. நான் இந்த மார்க்கத்தை விட்டு ஓடி போயிடணும் பயந்து போய் நான் கடவுள் தான் கேட்டேன். ஜீசஸ்டே மறுபடியும் ஆண்டவரே எனக்கு வந்து உங்களை பின்பற்றணும் ஆசைப்படுறேன். ஆனா உங்க பைபிள்ல உள்ள விஷயம் எனக்கு புரியாட்டி நான் நிச்சயமா நான் உங்க மேல நம்பிக்கை இழந்துருவேன். நான் உங்களை பார்த்தேன்னு ஒரே காரணத்துக்காக நான் வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கடவுள் பார்ப்பது பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு பார்க்காது நாளைக்கு பார்க்க தான் போறோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான் முக்கியம். நிறைய பேர் ஒரே கடவுளை எப்படி பார்க்கணும் கேட்பாங்க. முதல்ல போய் தற்கொலை பண்ணுங்க தான் சொல்லுவேன். நான் எல்லா கிராமத்துக்கு போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிராமம் போயிருந்தேன். கோயில்படி பக்கத்துல ஒரு கிராமம் ரசிக்கப்பட்டிருக்கு. ஒரு கிராமம் ரசிக்கப்பட்டிருக்கு. அந்த இயேசு இருக்கிறார்ல இருந்து ஒரு பிரதர் கூட்டு போனாங்க. அந்த பிரதர் தான் இவாஞ்சலிஸ்டா இருந்தாங்க. நான் சொன்னாங்க, பிரதர் ஒரு கிராமம் ரசிக்கப்பட்டு நீங்க வாங்க அப்படின்னாங்க. நானும் போயிருந்தேன். உண்மையில அந்த கிராமம் அங்கதான் இருக்கு. சரி பூசி சர்ச்சுக்குள்ள ஆரம்பிச்சு நல்லா இருந்துச்சு இந்த கிராமம் பார்க்குறதுக்கு. அதுல கிராமத்துல கேட்டேன், யாருக்கெல்லாம் இயேசுவை பார்க்க ஆசைப்படுறீங்க கேட்டேன். நான் கூட அதை கேள்வி தான் கேட்க, யாரெல்லாம் இயேசுவை பார்க்க ஆசைப்படுறீங்க? எல்லாரும் இந்த ஊர்ல பெரிய ஆறு எங்க ஓடுது, எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள குளிப்பாட்டிட்டு 10 நிமிஷம் தம் பிடிக்க சொல்லுங்க, இயேசுவை பார்த்துடலாம் அப்படின்னு. செத்தாதானே இயேசுவை பார்க்க முடியும்? உண்மையை சொல்லுங்க, செத்தாதானே இயேசுவை பார்க்க முடியும்? இந்த உலகத்துல இருக்கும் போதே நீங்க இயேசுவை பார்க்கணும்னா உங்க சரீரத்தை நீங்க சாகடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க சரீர வாழ்க்கைக்கும் உங்களுடைய சுய வாழ்க்கைக்கும் உங்க சுய ஊழியத்திற்கும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கும் உங்கள் தனிப்பட்ட அறிவுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம கடவுளுக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எப்போ உங்க சரீரத்தை அழிச்சு கிழிச்சு சிலுவையில போட்டு தொங்க விட்டு ஒரு ஆத்மாவுடைய மனுஷனாக ஆத்மாவை புதுப்பிச்சு வாழ்றீங்களோ அவர்கள் கடவுள் தரிசிக்க முடியும். வேதம் தெளிவா சொல்லுது. யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல முதல்ல என் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ என் பேச்சு மேல நடந்தன்னா, பிதாவுடைய பேச்சை கேட்டு நீ நடந்தன்னா, நான் உன் வீட்டுல வாசம் பண்ண பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் எடுத்து வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரத்துல 23. யோவான் 16ல
வாசிங்க. ஓ 14:23 வாசிங்களேன். முதல்ல 20 வாசிக்கிறேன். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அப்படி வாசிங்க. வார்த்தை என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்ன சொல்லியிருக்காரு? வெளிப்படுத்துவேன் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கிரேக்ல வாசிக்கும் போது இந்த வெளிப்படுத்துதல் வந்து அப்பியரன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துறது அப்பியரன்ஸ்ங்காரு. நான் என்ன அப்பியர் பண்ணுவேன் அப்படிங்கார். மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படிங்கார். நான் தோன்றிருப்பேன், நான் உன்னை காட்டுவேன் அப்படிங்கார். எப்போ? அந்த வசனத்தை நல்லா மண்ணில் எடுத்துக்கோங்க. அந்த வசனம் முக்கியமான விஷயம். நீங்க ஒருத்தர் வாசிக்கட்டும், எல்லாரும் கேளுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பதான் கவனிக்க முடியும். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 21 வாசிங்க, 20 வாசிங்க. கண்டிப்பாடுங்க. 20 வருஷம் புரியுதா? என்ன சொல்லிருக்கு? நீங்களே விளக்கம் கொடுக்கலாம். அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் என் பிதாவிலும் சரி ஒருத்தர் மட்டும் வாசிக்கலாம். திருப்பி கேட்க மாட்டேன். இங்கிலீஷ்ல வச்சிருக்கேன், அதான் நான் வாசிக்க மாட்டேன். நீ வாசிங்க யாராவது திருப்பி. ஒருத்தர் மட்டும் எப்படி இருக்கு பாருங்க. அவர் பிதால இருக்காரு, நான் இயேசுட்ட இருக்கேன். எப்படி லிங்க் ஆகுது பாத்தீங்களா? இது இப்படிதான் நம்ம லிங்க் ஆகணும். நம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் எந்த ஒரு 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 இதே கிடையாது. நான் என் வைஃப் சொல்லுவேன், நானும் ட்ரினிட்டில உட்காந்துப்பேன் அப்படின்னு. திருத்தத்தில் நானும் உள்ள உட்காந்துப்பேன்னு சொல்லி நான் கடவுளா இருக்கேன்னு சொல்ல வரல, அப்படி ஒற்றுமையா இருக்குன்னு சொல்ல வரேன். நம்ம என்ன சபை அப்படிதான் இருக்கும். சபை என்பது கிறிஸ்துவோட அப்படியே ஒன்றி இருக்கும். அவ்வளோ அப்படியே ஒரு கேப் இருக்காது. பரலோகம் போகும்போது சைத்தானுக்கு ஒரே சாத்தானுக்கு டவுட் இருக்கும். இல்லை எது ஏசுன்னு யோசிப்பான். எது ஏசு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு தான் பிரச்சனை அவனுக்கு. பிசாசுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் கடவுளுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களை அடிமைப்படுத்துவோம், ஏன் பேச்சு கேட்க வைப்போம். அதான் அவனுக்கு புரியுது. இந்த கடவுளை மாதிரி தான் மூஞ்சியெல்லாம் பார்க்க இருக்கு. இதே மாதிரி தான் கடவுள். நான் கடவுளுடைய முகமுகமாக பார்த்துருக்கேன். அதான் சொல்ல வரேன். நான் பெருமைக்கு சொல்ல வரல. உங்க முகர கடையெல்லாம் பார்க்கும்போது கடவுள் ஞாபகம் எனக்கு உண்மையிலே சொல்ல வரேன். உங்க ஒவ்வொரு முகம் பார்க்கும்போது கடவுள் ஞாபகம். ஏன் தெரியுமா? அவர் சாயல நீங்க படைக்கப்பட்டீங்க. கரெக்ட் தானே? அவர் சாயல இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும். இந்த உலகத்துல நம்ம இந்தியாவில் பிறந்தாலும் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் இந்த இனம், இந்த குலம், இந்த ஜாதின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. நல்லா பாருங்க, நமக்கு எந்த இனம் கிடையாது, எந்த ஜாதி கிடையாது, எந்த மேட்டுமை இதுவும் கிடையாது. நாம் ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைங்கள், ஆதாம் ஏவாள். அவர் படைச்சவர் ஒரே கடவுள், மனநிலை கடவுள். ஆமென். இந்த ஒற்றுமை தலை நான் தான் கேட்பேன். இந்த சரை சர்ச்சுக்கு போகும்போது கேட்பேன், உங்க சர்ச்சில் சொல்லுவாங்க இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை, அவங்களும் சேர மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு போகும்போது எப்படி அப்படி ஒரு இணைப்பு வரும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க வந்து சொர்க்கத்துக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம்ல சொர்க்கத்துல. அந்த ஒற்றுமை எப்படி திடீர்னு சொர்க்கத்துல வரும்? நான் தான் கேள்வி கேட்கிறேன். எப்படி பரலோகத்துல மாத்திரம் உங்க எல்லாருக்கும் ஒற்றுமை வரும்? வாய்ப்பே கிடையாது. அந்த அடிப்பு கடவுள் தெரியும். நான் ஊர்ல இருக்கும்போது உலகத்துல இருக்கும்போது சண்டை போட்டு நடந்தா ஒரு சின்ன ஒரு காம்பவுண்ட் வாழ்க்காக அதுல சொர்க்கத்துல மாட நினைச்சு சேஞ்ச் வித்துட்டு இருக்கீங்க, கேப்பே விடாம. அப்படிலாம் போக முடியாதாங்க, அப்படிலாம் இருக்க முடியாது. இங்க எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இருக்க போறோம். இன்னைக்கே உங்களை நிதானிச்சு உங்களை சுத்திகரிச்சுக்கோங்க. நான் தான் சொல்லுவேன், பரலோகத்துல பரிசுத்தமாய் வாழ்வது பெரிய இது கிடையாது. ஏன்னா பாவம் கிடையாது, சரீரம் கிடையாது. இந்த உலகத்திலே கடவுளுக்காக இந்த பாவ சரீரத்தை வாழும் போது அவருக்காக பரிசுத்தமாய் வாழும் நினைக்கிறதான் உயர்ந்த எண்ணம். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது கடுமையான ஒரு ஒரு பள்ளிக்கூடம். புரிச்சுக்கோங்க. கிறிஸ்டியானிட்டி டஃபஸ்ட். இஷ்டம் தான் இருக்கு, பேட்டி இருக்கலாம். அவ்வளவுதான். இஷ்டம் இருந்தா இருக்கணும், இருந்தோன்னா ஒழுக்கமா இருக்கணும். கரெக்ட். ஆக்சுவலா கிறிஸ்தவங்கிறது அப்படிப்பட்ட வாழ முடியாது. அது கரெக்டா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் வாழணும், இதுதான் எண்ணம், இப்படிதான் இருக்கணும். ரட்சிப்புங்கிறது முதல் படிதான். அந்த படியிலே உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு அந்த படியிலே சர்ச்சை நடத்திட்டு அந்த படியிலே 10 ஆத்மா கூட ஸ்டாண்டிங்ல வச்சுக்கிட்டு மேல ஏத்தாம போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு கிடையாது. ரட்சிப்பு இழக்கலாம்ல. ரட்சிப்பு இழந்து கீழே உள்ள வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து நிறைய பேர் பார்த்துக்கலாம். ரட்சிப்பு இழந்து போன நிறைய பேர் இருக்காங்க. முஸ்லீம் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் முஸ்லீமாக போனவங்களை பார்த்துருக்கேன். ரட்சிப்பு இழந்துட்டாங்க. பெரிய பெரிய ஊழியக்கார ரட்சிப்பு இழந்துட்டாங்க நிறைய பேர். அப்பெல்லாம் புரிஞ்சுக்கோ. ரட்சிப்புங்கிறது முதல் படி. ரட்சிப்புக்கு அப்புறம் நீதியின்படி நல்ல பிள்ளைய வாழணும். அதான் கடவுள் நல்ல பிள்ளையா முதல்ல. நன்மையும் தீமையும் சரி தெரியுமா நமக்கு? இப்போ சாப்பிட்டாச்சுல்ல? யார் சாப்பிட்டா? ஆதாம். அது யார் ஆதாம்? வேலை யாரு? உங்க தாத்தா படி தானே. அப்ப உங்க மேல வந்துட்டல. இப்ப குறை சொல்லுங்க தாத்தா படி மேல.
வந்தாச்சு அவ்வளவுதான். நமக்கு நன்மை தீமை தெரியும். இனி தீமையை வெறுத்துட்டு நன்மையை பின்பற்றணும். அதான் வேதம் கற்றுக் நமக்கு வந்து. கடவுள் சொல்றாரு ரோமர்கள் 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வருஷம் 10ஆம் வருஷத்துல, எவன் ஒருவன் தன் வாயை திறந்து எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், மரித்து அவர் சிலுவையிலே என் பாவத்தை சேர்த்துக்கிட்டாரு, எனக்காக மரித்து உயிர் தெழுந்தார் நம்புறாங்களோ, வாயை திறந்து யார் சொல்றீங்களோ என்ன வராங்களா? ரட்சிக்கப்படுறீங்களா? நீங்க சொன்ன விஷயத்த நீங்க நம்பணும். அதான் வேதம் சொல்லுது. 10ஆம் வருஷம் சொல்லுது, நீங்க சொன்ன விஷயத்த உங்க மனசால் நம்பினீங்கன்னா நீங்க நீதிமானாக்கப்பட்டீங்க. நீதிமானாயிட்டீங்க. நீங்க வந்து என் பேச்சு நான் நீங்க கேட்க சொல்லக்கூடாது. உங்க பேச்சு நீங்க கேட்க நீங்க யாரு முதல்ல? நீங்க சொன்ன விஷயத்த நம்பணும். அப்ப நீதிமான் ஆகிட்டீங்க. இப்ப நீதியின் படி சங்கீதக்காரர் சொல்றாரு நிறைய இடத்துல, என்னை பரீட்சை பாருங்க ஆண்டவர், எக்ஸாமின் மீ ஓ லார்ட், என்ன பரீட்சை பாருங்க ஆண்டவர், என்னை பரீட்சை பாருங்க, நான் நல்ல பையனா இருக்கேனா பாருங்க ஆண்டவர் அப்படிங்கிற. அப்ப இந்த வசனம் சொல்றது நமக்கு தெளிவா, அவர் பேச்சை கேட்டு அவருக்குள்ள இருந்து, அவர் எனக்குள்ள இருந்து, அவர் கட்டளையின்படி பின்பற்றி பிதாவை நேசிச்சானா அவர் வெளிப்படுத்துவாராம். அப்படியே வந்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். அந்த இன்னொரு வசனம் வருமே, 23 வாசிங்க. அதுல அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், என் மேல அன்பா இருந்து என் வசனத்தை கை கொண்டா அவன் மேல பிதா அன்பா இருப்பார். நல்லா புரிச்சுக்கோங்க. பிதாட்ட ஷார்ட்கட்ல போக முடியாது. நீங்க கிறிஸ்துவின் மேல அன்பா இருந்து கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் அன்பா இருக்கார் உங்க மேல. நீங்க அன்பா வச்ச அவசியமே கிடையாது. அவர் அப்படி பண்ணவே முடியாது. நான் உங்க மேல அன்பா இருக்க பிதாவை சேர்ந்து கொண்டு சேர்க்க மாட்டாரு. முதல்ல என் பிதா என்னுடைய மகனுடைய பேச்சை கேளு, என் குமாரனுடைய பேச்சை கேளு, நான் சொல்லப்பட்ட வார்த்தையை காண்டி அதன்படி வாழ்ந்து காட்டு. அவன் மேல அன்பா இருந்தனா வேற யார் அன்பா இருக்காரா? பிதா அவன் மேல அன்பா இருக்காரு. அப்புறம் என்ன போட்டுருக்கு பாருங்க. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாம் எங்க வாசம் பண்றீங்க? வாசம்னா எங்க வீடு எங்க இருக்கு? முதல்ல உங்க வீடு எங்க இருக்கு? திருநெல்வேலி, தமிழ்நாடு, என்கிட்ட இந்த ஊர்ல தான் கிடக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் உன் கூட வாசம் பண்ணுவாங்க. கடவுள் வந்து சொன்னது யாரு? பவுலா? யோவானா? யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லிருக்க அந்த வார்த்தை. அவர் வார்த்தை மாறுமா? அவர் வார்த்தை பொய்யாகுமா? அப்ப இந்த வார்த்தையை புரிஞ்சு வாழணும் நம்ம இன்னைக்கு. வேதம் சொல்றது அவர் வார்த்தை இந்த உலகம் எல்லாம் மலிஞ்சு போகும், ஆனா அவர் வார்த்தை மாறாதான். அப்ப அவர் சொல்ற தெளிவா, இன்னைக்கு நீ கிறிஸ்துவோட பேச்சை கேட்டு கிறிஸ்துவின் பேச்சை கேட்டு நடந்து நீ அப்படி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொருத்தர் உங்க மேல டைரக்டா அன்பா இருக்காரு. அப்படி அவர் அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்க வீட்டுல வாசம் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்? சின்ன பரலோகம் தான் உங்க வீட்டுல. பரலோகமே உண்மை துதிப்பதான் அந்த பாட்டை போட்டு 4 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம், சந்தோஷமா வாழலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உட்காந்து நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த கடவுள் மாதிரி ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. எங்கோட போங்க, நான் சொல்லுவேன், யாராவது கிறிஸ்டியன் விட்டு போனா போயிட்டு வாங்க, எங்கதான் வர்றீங்க போய் தேடி வச்சுட்டு வராட்டியும் அவசியம் இல்லை. எனக்கு 10,000 பேர் பின்பற்றதுனா இந்த கிறிஸ்துவத்தை பின்பற்ற மாட்டேன். இந்த வேதம் சொல்றது இதுதான் கடவுள் தான் பின்பற்றுவேன். ஆபிரகாமின் கடவுள் யாரோ அவரை மாத்திரம் தான் நான் பின்பற்றுவேன். ஏன்னா ஆபிரகாம் கடவுளுடைய வாழ்க்கையில மாற்றமாச்சு. ஆபிரகாம் வேற ஊர்ல பிறந்தார். அவர் ஊர் பேரே ஊர் தான். அவர் ஊர்ல பிறந்தாரு. அந்த ஊர்ல அவர் செலப்பட்ட ஒரு சாமியார் குடும்பத்தை சேர்ந்தவர். சாமியார் குடும்பம் இருக்காது, செலப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை கடவுள் மாத்தி அந்த இனத்தில் பிரிச்சு எடுத்து மாத்தா தெரியுமா? அந்த கடவுளை தான் நம்ம வணங்குறோம். புரிச்சுக்கிட்டீங்க? ஆபிரகாமின் கடவுள் தான் வணங்குறோம். நம்ம மீதி இருக்கிற விஷயத்த நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். நல்லா புரிச்சுக்கோங்க, இந்த கடவுள் மாதிரி ஒரு கடவுள் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இவரை மாதிரி ஒரு கிடையவே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இவரை மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஆமென். இல்ல, நிறைய பேர் காதுக்கு போது ஆத்மாக்கு போய் சேரல. அதான் சொல்லுவாங்க. நல்லா உணர முடியும். நிறைய பேர் காதுக்கு போது ஆனா ஆத்மாக்கு போனது அது உள்ள ஊடுருணும், உள்ள ஆணி அரைச்சிக்கணும். இந்த கடவுளை மாதிரி ஒரு கடவுள் கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லி மோசஸ் எகிப்துல போய் நின்னாரு, எகிப்து தேசம் பயந்துச்சு. இந்த வார்த்தையை சொல்லி எலியா போய் நின்னாரு, இஸ்ரேல் ஆகாபு ராஜா எல்லாம் பயந்து போய் நின்று கிடந்தாங்க. இந்த வார்த்தையை சொல்லிதான் ஏசாயா, எரேமியா ஒவ்வொரு திக்னஸையும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அதே கடவுளை தான் நீங்க வணங்குறீங்க. அப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி மாத்தணும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே சொல்லாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த எண்ணங்கள் வார்த்தை வர வேண்டாம். எப்போ நான் அதை சொல்லுவேன், ஏன் நம்ம பாவம் பண்ண தோணும் தெரியுமா? நம்ம சில பேர் தோணும், ஒரு வாரம் நல்லா இருந்தேன், திருப்பி நான் பாவத்தை விழுந்துருவேன். அது காரணம் தெரியுமா? அந்த ஒரு வாரம் நல்லா இருந்தேங்கிற விஷயம் தான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அந்த ஒரு வாரம் நல்லா இருந்தோம்ல செத்து.
நான் ஒரு ஒரு ஓமை கதை எப்பவுமே சொல்லுவேன். நான் இப்போ சொல்ல டைம் இருக்குமா தெரியல, நான் அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சீடர் வந்து ஒரு 3 சீடர்கள் வந்து ஒரு 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 குரு. அப்போ அந்த குரு ஸ்தலத்தில் உட்காந்து அந்த குரு சொன்னாரு, நீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம். கடைசி கட்டம் வந்து நீங்க நதியை கடந்து போகணும். நீங்க நதியை கடந்து போனீங்கன்னா நீங்க வந்து இறைவனை அடைஞ்சிருங்க அப்படிங்க. உடனே இந்த 3 சீடருக்கு ஒரே சந்தோஷமாயிருக்கு, நான் பின்பற்ற போறேன் அப்படின்ட்டார். அந்த குரு சொன்னாரு, நீ ஒழுங்காக இல்லாம போனேன்னா நீ நிச்சயமா இந்த கடல்லே மறிச்சு போயிடும் அப்படிங்க. இல்ல நான் இன்னைக்கே போக ஆரம்பிச்சேன். சொல்ல நீ காத்துக்கடை, நானே என்ன போறது கிடையாது, இன்னும் கொஞ்சம் வயசாகணும், அனுபவம் அப்படிங்க. இல்லை நான் போறேன் அப்படிங்க. 3 பசங்க போக ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒருத்தர் நடக்க ஆரம்பிச்சான். நடக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பயந்துட்டு உள்ள போயிருக்கோமா நினைச்சா உள்ள போயிட்டான். அவனுக்கு அந்த ஒரு நிதானம் இல்லை, உள்ள போயிட்டான். இன்னொருத்தர் நடந்து போனா அவன் நடந்து போயிட்டே இருந்தான். அவன் திரும்பி பார்த்தான், பரவாயில்லையே நான் இவ்வளவு வந்து படிக்கும் போது கீழே விழுந்துட்டான். இன்னொருத்தர் வந்தான், அவன் விடுறோமோ இல்லையோ அவர் தான் கடவுள் சொல்லி அவர் தான் என் கடவுள் சொல்லி நடக்க ஆரம்பிச்சான். அவன் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தான். இது நான் ஒரு ஊமையா போய் சொல்லுவேன். இன்னைக்கு இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என்னைக்கு உங்களை வந்து நீங்க சாக்ஸ் மாதிரி இருக்கணும். உங்களுடைய எண்ணம் வந்து உங்களுடைய ஆத்மா வந்து இந்த சாக்ஸ் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஒரு கணம் இல்லாம ஒரு ஊழியம், ஒரு கணம், ஒரு மகிமை, ஒரு ஸ்டேஜ், ஒரு மைக்கு நம்மளை வச்சு ஆண்டவர் யூஸ் பண்ணணும், நம்மள ஆண்டவர் மற்றவங்க கொண்டு போகணும், நம்ம சாட்சியா மாறணும், நம்ம போய் எல்லாம் செய்யணும், அதெல்லாம் வேணாம். அவர் செஞ்சா செஞ்சுட்டு போறோம், செடி விட்டு போங்க, அவ்வளவுதான். ஆனா உங்க மனைவிக்கு உண்மை உள்ள புருஷனாய் வாழுங்க, உங்க கணவனுக்கு உண்மை உள்ள மனைவியா வாழுங்க, உங்க குடும்பத்தை கடவுளுக்குள்ள கொண்டு வாங்க. இப்ப ஏற்பட்ட சிம்பிள் லைஃப் வாழ்றவன் சொல்றேன், அவன் தான் ஆண்டவர்கள் அடிப்பவர்களே சொல்றேன். எத்தனை ஊழியக்காரங்க நீங்களே சொல்லுங்க, எத்தனை ஊழியக்காரங்க ஒரு நிம்மதி வரதான் போனா நமக்கே தெரிஞ்சு சரியில்லைன்னு சொல்லி. ஏன் இப்படி தோணுது? நமக்கு தெரியுது, அவங்க சாட்சி எழுதுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் சாட்சி பெரிய முக்கியம் கிடையாது, எனக்கு வயசு கம்மி தான் ஆகுது. நான் நாளைக்கு கீழே வரலாம், அடுத்த வருஷம் இஸ்லாம் போய் சேரலாம், நான் போக மாட்டேன். ஆனா நான் முக்கியம் கிடையாது சொல்லுவாரு. இந்த நான் முக்கியம் கிடையாது, நான் வெறும் சரீரம். என் சாட்சியை குறித்து நான் பெருமடைய மாட்டேன். எனக்கு அது வந்துச்சு போச்சு, அவ்வளவுதான். எனக்கு என்ன முக்கியம் தெரியுமா? இந்த வார்த்தையை வாசிக்கணும், இதன்படி வாழணும். இதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், அவ்வளவு. இந்த வார்த்தையை படிக்கணும், இதன்படி வாழணும். இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்படி வாழ ஆரம்பிங்க. என்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, நான் என் ஊழியம், என் குடும்பம், என் சாட்சி. நான் நினைக்கும் போதே பயப்படுறது. ஒரு பிரதர் கேட்டாங்க, திடீர்னு நீங்க வாரீங்க யூடியூப்ல, திருப்பி கொஞ்சம் காணாமலே போயிருங்க. ஒரு பிரதர் காலையில் கேட்டாரு, உங்களுடைய ரோபர் மெசேஜ் கேட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு, அப்புறம் இல்லையா அப்படின்னாரு. நான் எப்போ அப்படி தான் பண்ணேன், கொஞ்ச நாள் வருவேன், அப்புறம் எனக்கு நம்ம நல்லா யூடியூப் பண்றோமோ தோணும். அப்பவே ஆஃப் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் ஆளை காணாம போயிருக்கேன். உட்காந்து ப்ரே பண்ணிட்டு என் தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் சீர் பண்ணிட்டு எனக்கு வந்து கடவுளை வந்து இங்க வந்து ஆராதிக்க விட தனிப்பட்ட ஒரு உறவு இப்போ நினைப்பேன். தனிப்பட்ட உறவு எனக்கு கடவுள் வேணும். ஏன்னா இங்க வந்து கடவுளோடு சேர்ந்து இருக்கிறத விட நான் எப்போ நினைப்பேன், தனிப்பட்ட ஒரு உறவு தேவை. ஆனா ஃபெலோஷிப் வேணும் உங்களுக்கு வந்து. எனக்கு ஃபெலோஷிப் இருக்கு. நான் பெங்களூர்ல நிறைய இந்த மாதிரி ஒரு யூத் பசங்க ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து நாங்கள் ஃபெலோஷிப் பண்ணுவோம், நாங்கள் பேசிப்போம். ஃபெலோஷிப் நமக்கு தேவை, நமக்கு ஐக்கியம் என்னைக்கு வேணும் ஆக்சுவலா. ஆனா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தான் உங்களுடைய ஊழியத்தை தீர்மானம் பண்ணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி உங்களுடைய சிந்தனையின் அந்த ஊற்றை நீங்க பரிசுத்தம் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதன் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிந்தனை நிரம்பியிருக்கான். அந்த சிந்தனையை தான் நீங்க முதல்ல சரி பண்ணணும். அந்த விஷயத்தை குறித்து நம்ம செகண்ட் ஹாஃப்ல பார்ப்போம். இல்லாட்டி நம்ம கொடுத்தாங்கன்னா நான் பேசுறேன். கடவுளுடைய ஆசீர்வதிக்கும். இந்த கடவுள் மாதிரி ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. இந்த கடவுள் மாதிரி ஒரு கடவுள் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கடவுள் தெரியுமா? இதை பத்தி பேசலாம், ஜாலியா இருக்காச்சு. 1 மணி நேரம் பேசலாம், ஒரு நாள் கூட பேசலாம். இவர் தான் கடவுள், இவரை மாற்ற விளங்க சொல்றேன். இவரை நம்பி வாழ்ற ஜனம் வெக்கப்பட்டு போனதா ஒரு இடத்துல பைபிள் கிடையாது. இவரை நம்பி வாழ்ந்தவங்க ஏழ்மையில போனது ஒரு இடத்துல கிடையாது. இவரை நம்பி வாழ்ந்தவங்க, என் சாட்சியை நான் சொல்றேன், என் சாட்சி அப்படிதான் மாறுச்சு. நிறைய விஷயம் சொல்ல நேரம் இல்லை, என் வாழ்க்கை அப்படி தான் மாத்தினாங்க. இன்னைக்கு நான் பிசினஸ் பண்றேன், என்னுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் யூத்ர்கள். நான் இஸ்ரேலோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கேன் இந்தியாவில். நான் இஸ்ரேல் அடிக்கடி போயிட்டு வருவேன். நான் அந்த சினகாக், இந்த என்ன சொல்லுவாங்க சினகாக் தமிழ்ல, ஜப ஆலயத்துக்குலாம் போய் அவங்க சேர்ந்து தொழ ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாளைக்கு சும்மா என்ன பண்றாங்க பாப்போம் அப்படின்னு 10 நாளைக்கு நான் போயிட்டு வந்தேன். நான் சொல்றேன் கேளுங்க, யூதம் நம்ம எதுக்காது, ஆனா கிறிஸ்து நமக்காக வந்தாங்க. அதான் புரிஞ்சுக்கணும். இந்த கடவுள் யாருங்கிறது நான் எப்பவுமே என் பார்ட்னர் கேட்பேன். எப்போதும் நான் தினமும் கால் பேசுவார், தினமும் என்னோட சேர்மன் பேசுவார். அப்ப நான் கேட்பேன் எப்போதும். அவர் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், 63 வயசு ஆகுது, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஜுடாயிசம் சேர்ந்தவர். சினகாக் வச்சிருக்காரு. அவர் வீட்டில் போய் நான் ஷாபாத் கொண்டாடி இருக்கேன், அவர் வீட்டில் இருந்திருக்கேன். அப்போ எப்போதும் ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படிலாம் பேசுறாங்க, என்ன வைராகியம். நீங்க ஏன் கடவுளை பத்தி நீங்க பேசுறீங்க, எப்படி வைராகியமா இருக்காங்க, இந்த வைராகியம் நமக்கு எங்க போச்சுன்னு தோணும். கடவுளுடைய ஆசீர்வதிக்கட்டும்.
God bless you all. Thank you so much. Praise the Lord. Hallelujah. உண்மையாகவே நிறைய வாழ்க்கை ஒரு ஆத்ம வாழ்க்கைக்கு ஒரு உயிர் கூட்டமான ஒரு சாட்சியாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை இது மாதிரி உயிருள்ள சாட்சிகள் மூலமாய் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென், ஆமென். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அண்ணனை கேட்ட பொழுது சந்தோஷமாக வந்துட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் வேறு ஆக்சுவலாக உங்கள் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை சொன்னாங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்னுடைய சாட்சியை நினைத்து அநேக காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிற அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டு நன்றி சொல்லியும் அன்னுடைய எதிர்கால காரியத்துக்காக கிங்ஸ் என்னை வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அது முன்பு நமக்கு டீ ஆயத்தமாக இருக்கும். நாம் அதிலே கூடி ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் எங்களுடைய வாழ்க்கையை அறிவீர் ஆண்டவரே. எங்கள் தாயில் கர்ப்பத்தின் முன்பாகவே நீர் எங்களை அறிவீர் ஆண்டவரே. நாங்கள் கேட்டபடி நீர் எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர், நீர் உன்னதமானவர், உயர்ந்தவர் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், பெரியவர், பயங்கரமானவர், ஆனாலும் அன்புள்ளவர் ஆண்டவரே. தாழ்மையாய் இருக்கிற எங்களை நினைக்கிறவர் ஒரு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அஜாஸ் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு வறண்ட நிலத்திலே ஒரு துளிரை நாங்கள் காணுவது போல ஆண்டவரே, பிள்ளை நீர் தெரிந்து கொண்டே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளையினுடைய கடந்த காலத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டபடியால் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாகம் உள்ளவனை நீ தண்ணீரால் நிரப்புகிறவர் ஆண்டவரே. வறண்ட நிலத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுவர் ஆண்டவரே. உண்மையாய் உண்மை தேடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறவர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்தீர் ஆண்டவரே. தாகத்தோடு இன்னும் கடவுளை அறிய வேண்டும், இன்னும் அவரை தரிசிக்க வேண்டும், அவரை போல் மாற வேண்டும் என்ற அந்த தாகத்தை நீ நிறைவேற்றினீர், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றான மெய்தேவனாகி உண்மை நீர் வெளிப்படுத்தினீர். உலக ரட்சகராகிய சர்வலோக ரட்சகர் இயேசுவை நீ வெளிப்படுத்தினீர், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மகனுக்கு நீர் காட்சி கொடுத்தீர், உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேசினீர், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கன்வின்ஸ் பண்ணி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரியா டைரக்ட் பண்ணி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை இப்பொழுது பயன்படுத்தி வருகை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. உதிக்கிற அந்த வெளிச்சத்தில் அநேகர் வந்து தங்கள் இருள் நீங்க சேர்க்காம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கருத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. இன்னும் மகிமையான காரியங்களை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீதிமான்களுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று வாசிக்கிறபடி இன்னுமே அறிகிறவர்களே வளர கிருபை தாரும் ஆண்டவரே. ஆவின் பலத்திலே வளர கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தலோட கிருபை தாரும் ஆண்டவரே. கனி கொடுப்பதற்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இன்னும் அநேகருக்கு சாட்சியை பிள்ளையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உங்க சித்தமானால் அந்த மதத்திலிருந்து அநேகர் உண்மை ஏற்றுக்கொள்ள கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, சுகிவிடமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்திலே வல்லமை உண்டு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று வாசிக்கிறோம். நாங்கள் ஒருவனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரிபூரண சுகத்தை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நீங்கள் எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாசிக்கிறோம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று வாசிக்கிறோமே. செய்யும் துணித்தல்ல அப்படியே நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் மகன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய எங்களோடு பேசுங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே.